So folks, from the infinite universes, this is Walk Monk. Do not go gentle into that good night. The wise men at their end know dark is right. Because their words had forked no lightning, they do not go gentle into that good night. வணக்கம் ஃபோக்ஸ், வெல்கம் டு வாக் மங்க் 1891. இன்றைக்கி பேச வேண்டிய டாப்பிக்காக முதல்ல இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா, டைம் ட்ராவல், டைம் கண்டினியூவம், இந்த மாதிரியான ஒரு மல்டிவர்ஸ் மாதிரி தான் பேசுகிறது ஐடியாவாக இருந்தது. அதுதான் போன செஷன்லேயே கேட்டிருந்தேன், இதை பற்றி பேசினா கேட்பீங்களா அப்படின்னு. நிறைய பேர் கேட்போன்னு நீங்கள் சொன்னது சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஐம் ஹாப்பி ஃபார் தட். ஸோ பட் ஆனால் அந்த டாபிக் பண்ணலான்னு நேற்று வரைக்கும் இருந்துட்டு இருந்தேன். எனக்கு டக்குன்னு வேற ஒரு டாபிக் ஒரு முக்கியமான ஒரு தளத்துக்கு நகர்த்திருச்சு, வேறு ஒரு டாபிக் பேசணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செஷன் மோஸ்ட் அவைட்டட் செஷன் ஃபார் யூ ஆல், சிட்டிங் வித் புத்தா. ஏன்னா சிட்டிங் வித் புத்தா மூலமாக தான் இந்த டாபிக் பற்றி பேசினா ஓரளவுக்கு இந்த டாப்பிக்கில் கிரிம்னஸ், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அழுத்தத்தை குறைக்க முடியும். அப்படிங்கிறதுனால சிட்டிங் வித் புத்தா செஷன் இந்த டாபிக் பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ரப்டாக சொன்னோம்னா டெத்துங்கிற ஒரு கான்செப்டை நோக்கியும், ஹவு டெத், ஹியூமன்ஸ் அண்ட் டெத் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் பேச போகிறோம். ஹவு ஹியூமன்ஸ் பர்சீவ் டெத், ஹவு ஃபிலாசபி பர்சீவ் டெத் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ ட்ரிகர் வார்னிங் இருக்கும். ட்ரிகர் வார்னிங்னா மைல்டு ட்ரிகர் வார்னிங் தான். வி ஆர் கோனா மென்ஷன் த டேர்ம்ஸ் கால் டெத், சூசைடுன்ற விஷயங்கள்லாம் நம்ம இந்த மர்டர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பாட்காஸ்ட்டில் வார்த்தைகளை பயன்படுத்துவோம். பட் இன்டென்ஷன் ஆஃப் பாட்காஸ்ட் ட்ரிகரிங்காக இருக்காது. இதோட பர்பஸே ஒரு நம்மளாம் கலெக்டிவாக உட்காந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஏன்னா இதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, முந்தானது ஒரு மெசேஜ் வருது, நேற்று ஒரு மெசேஜ் வருது. வாக் மங்க் பாட்காஸ்ட் லிசனர்ஸில் பிக்கியாக ஒரு 4-5 மெசேஜ் வரும். சம்டைம்ஸ் வெரி ரேர்லி பீப்புள் வில் கம் அண்ட் சே லைக் தட், ரொம்ப டிப்ரெஷனுக்கு டூலாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் சூசைட் தாட்ஸ்லாம் இருக்குது, எனக்கு அதை சஜஸ்ட் பண்ணுங்கள், புக் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு. அவங்களுக்குலாம் நான் சொல்கிறது எப்போவுமே தெரப்பியை பாருங்கள், ரொம்ப மோசமாக சொல்கிறது. பட் இந்த மாதிரி பேசும்போது ஒரு பர்சன் டெக்ஸ்ட் பண்ணுறாரு, ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் திஸ், அவரோட பர்சனல் ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு வராரு. அவர் எவ்வளோ கடந்து வந்திருக்காரு, ரொம்ப கொடுமையான விஷயங்களாக கடந்து வந்திருக்காரு, அதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இதெல்லாம் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் என் லைஃப்பை முடிச்சுக்கணும். நான் கடவுள் டயலாக் கோட் பண்ணி சொன்னேன். நான் கடவுள் படத்தில் டயலாக் இருக்கிறவங்களுக்கு நான் கொடுக்குற மரணம் வரம், உங்களுக்கு நான் கொடுக்குற மரணம் வரணும்னு சொல்லுவாள்ல நான் கடவுள் படத்தில் ஆரியா. ஸோ அந்த மாதிரி நான் என் லைஃப்பை முடிச்சுக்கணும்னு நினைக்கல, என்ன தப்பு இருக்குது, இட்ஸ் மை ஓன் வில் ரைட். எல்லாத்துக்கும் நீங்கள் தானே சொன்னீங்க. அவர் என்னையே மடக்கி முடிச்சிட்டாரு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இந்த வாக் மங்க் லிசனர்ஸ் இந்த பாட்காஸ்ட் இப்படி கிரியேட் பண்ணுதான் தெரில. ஏன்னா வாக் மங்க் வரவங்களாம் கொஞ்சம் டீப்பாக பேரா ஒரு ஃபீட்பேக்ஸும் கொஸ்டின்ஸும் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த இன்ட்ரோஸ்பெக்டிவாக நம்ம வாக் மங்க் லிசனர்ஸ் கேட்குறாங்க, கேள்விகளே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ஒரு சூப்பராக கொஸ்டின் பண்ணுறாரு. நீங்கள் தானே சொல்கிறீங்க உங்கள் பாட்காஸ்ட்டில் லிவிங் உங்களுக்கான சாய்ஸை நீங்கள் எடுக்காட்டி என்ன வாழ்க்கை வாழணும். அவர் கேட்கும்போது என்னைய லாக் பண்ணிட்டார் லிட்டரலாக. நீங்கள் தானே உங்கள் வாழ்க்கையை என்ன வாழ்க்கை வாழணும், அப்போ சாகணும்னு நான் நினைக்கிறது என்னோட சாய்ஸ் தானே, அதை நான் ஏன் எடுத்துக்கூடாதுன்ற மாதிரி கேட்டார். ஸோ இந்த கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வியாக இருக்கும். ஆனால் அதில் ஒரு பெரிய ஒரு ஓட்டர் இருக்குது. இதை நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். நான் பாட்காஸ்ட்டை பேசும்போது நான் சொல்ல வரேன். ஏன்னா நீங்கள் அட்ஜப் த மூமெண்ட்டில் இந்த கேள்வி கேட்டீங்க, உங்களை டெக்ஸ்ட்லாம் ரிப்ளை பண்ணனா சரியாக வராதுன்னு சொல்லிட்டு ஐ டோல்டும். ஸோ இந்த மாதிரியான ரெட்ரோஸ்பெக்டிவாக நீங்கள் கேள்விகள் கேட்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பயங்கரமாக ஒரு ஃபீட்பேக் செஷனிங் அதையும் தாண்டி உங்கள் கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறீங்கல்ல. இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினிங்கோட கிராவிட்டியே ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஐ எம் ஸோ அமேஸ்ட். இந்த பாட்காஸ்ட் இந்த மாதிரியான ஒரு ஆடியன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொடுக்கும் தெரியல. லைக் விஜய் வரராஜ் செட் இந்த பாட்காஸ்ட்டோட வியூவர்ஸ் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் இட் இஸ் பிகமிங் எ டிஃப்ரெண்ட் லெவல். ஏன்னா புரிஞ்சிக்க முடியும், உங்களால் ஒரு மணி நேரம் உட்காந்து நீங்கள் பாட்காஸ்ட் கேட்கும்போதே யூ ஆர் ரெடி டு எக்ஸ்ப்ளோர் மோருங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அந்த குவிக் பைட்ஸ் போகாமல் நீங்கள் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி தட் பாட்காஸ்ட் என்ன வாக் மங்க்னு சொல்ல வரல, இட் கேன் பி வோக்கல் ஒலி ஆர் எனிதிங். அது மாதிரி பாட்காஸ்ட் ஒரு பெரிய ஒரு ஃபோரத்தை டயலாக் ஃபோரத்தை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஐ தேங்க் யூ ஆல் ஃபார் தட். ஓகே, சரி, கம்மிங் பேக் டு த டாபிக். ஸோ அவர் இப்படி கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், சூசைட் ஆகட்டும், மர்டர் ஆகட்டும், வாட் எவர் இட் மேபி, எண்டிங் அ பர்சன்ஸ் லைஃப் ஆர் எண்டிங் யுவர் லைஃப் அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் வெறும் அந்த ஒரு விஷயமா மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பதில் ஃபிலாசபியில் கிடைக்கிறதே கிடையாது.
நீங்கள் வந்து ஒரு சயின்டிஃபிக்கல் ஸ்டடியாகவும் வந்துட்டு ஒரு டிரெக்ஷனில் வந்து நீங்கள் வந்துட்டு சூசைட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் 1000 காரணங்கள் லீகலாக ராங்க அது இது 1000 காரணங்கள் வந்து கொண்டு போனாலும் ஃபிலாசபி ஆல்வேஸ் லுக்ஸ் ஃபார் அப்சர்வ் ட்ரூத். புரிஞ்சுக்கணும் முதல்ல அப்சர்வோட ட்ரூத் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபிலாசபி வந்து ட்ரைவ் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் சில விஷயங்கள் வந்து ஃபிலாசபிக்கலாக அணுக முடியாதுன்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஃபிலாசபி இஸ் த்ரைஸ் அவே ஃப்ரம் ரியாலிட்டி அதெல்லாம் சொல்கிறோம். நம்ம ரொம்ப அப்சர்வாக இருக்கும், இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்சுவலாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால வந்துட்டு நீங்கள் வந்து சூசைடுங்கிற கான்செப்ட் ஆகட்டும், டெத் மர்டருங்கிற கான்செப்ட்லாம் நீங்கள் அணுகுனா யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் கால் டெத் அண்ட் லைஃப். இறப்பும் வாழ்க்கையும் வாழும் விதம்ங்கிற கான்செப்டை வந்து நீங்கள் மூணையும் செக்ரிகேட் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் வந்து மற்றபடி நீங்கள் வந்துட்டு நம்ம வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கான இந்த சூசைட் பற்றியோ இந்த ஒரு என்ன சொல்கிறது லிவிங்கோ இல்லை எண்டிங் யுவர் லைஃப் பற்றியோ இல்லை வாழ்க்கை எப்படி முடியுது அப்படிங்கிறத பற்றியோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு கதை இருக்குது. அதாவது த லாஸ்ட் டே ஆஃப் புத்தா ஆன் எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கதை. இது வந்து நிறையா இன்டர்பிரேஷன் இருக்குது. நீங்கள் இதை கூகுளில் போட்டிங்கன்னா ஒரு இன்டர்பிரேஷன் வரும். வெஸ்டர்ன் இன்டர்பிரேஷன் ஒரு மாதிரி இருக்கும், ஓஷோ ஒரு மாதிரி இருக்கும், இந்த சத்குரு பாய ஒரு மாதிரி சொல்லியிருப்பான், அப்படி அந்த ஆள் ஒரு மாதிரி சொல்லியிருப்பான், ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க இன்டர்பிரேஷன்ஸ். பட் அந்த கதையோட கோர் வந்துட்டு அந்த கதையோட பியூட்டியை வந்துட்டு ஏன்னா அந்த கதையோட எண்டிங் வந்து ஒருத்தர் ஒரு மாற்றுவாங்க. அந்த கதையோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் புத்தா சொல்கிற விஷயம் ஒன்றா இருக்கும், பட் எண்டிங் வந்து ஒருத்தர் ஒரு மாதிரி மாற்றிப்பாங்க ஒரு ப்ரீச்சர்ஸ். ஸோ அந்த கதை என்ன, ஹவு தி ஸ்டோரி கோஸ், அந்த கதை எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, புத்தா வந்து பூமியில் வந்து கடைசி நாள் இருக்கார், சமாதி அடைய போகிறார். சொல்கிறார் அவங்க ப்ரீச்சர்ஸ் கிட்ட, இன்றைக்கி கேட்டுருங்க இல்லை ஃபாலோவர்ஸ் கிட்ட, இன்றைக்கி எல்லோரும் என்கிட்ட டவுட்டை கேட்டுருங்க, இன்றைக்கி தான் வந்துட்டு என்னுடைய கடைசி நாள், இன்றைக்கி நான் வந்துட்டு இதுக்கப்புறமேட்டு நான் இருக்க போகிறது கிடையாது, உங்கள் டவுட்ஸ் எல்லாம் சீக்கிரம் கேட்டுங்க, நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன் அப்படிங்கிறார். இவங்கெல்லாம் அழுகுறாங்க உட்காந்துக்கிட்டு, மக்கள்லாம் புத்தா விட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு. புத்தா உடனே பேனிக் ஆகிறார். புத்தா என்ன நீங்கள் வந்துட்டு இதுக்கெல்லாம் உட்காந்து அழுதுட்டுருக்கீங்க, இப்போ அழுதுட்டுருக்கீங்க, இதான் லாஸ்ட் டேட், நீங்கள் கேளுங்க, ஏன்னா இதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்துட்டு நீங்கள் எல்லாம் வந்துட்டு நான் சொல்லிக் கொடுத்த டீச் பண்ண ஆரம்பிச்சிட போகிறீங்க, யூ வில் பிகம் அ ப்ரீச்சர்ஸ் அண்ட் யூ ஓன்ட் பி அ சீக்கர்ஸ் அப்படிங்கிறார். அந்த டேர்ம்லாம் அவர் சொல்கிறார். ஏன்னா வந்து நீங்கள் நான் சொல்லிக் கொடுத்த நீங்கள் உங்கள் டவுட் சொல்லி டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, ஆள் இல்லை, டவுட்டை நான் கிளியர் பண்ண முடியாது, உங்களுக்கு அந்த நிலைமைக்கு நான் வந்துட்டீங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு மேலே நீங்கள் வந்து ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிங்க, உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ண ஆள் இருக்க முடியாது. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, யூ வில் பிகம் அ ப்ரீச்சர், யூ ஓன்ட் பி அ சீக்கர்ஸ் அப்படின்னு வந்துட்டு புத்தா சொல்கிறார். இதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கதை வந்துட்டு ஒரு இன்டர்பிரேஷனில் இந்த முடிவு வருது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதை அதோட முடிஞ்சிருச்சு. ஸோ என்னடா அவ்வளோதான் அந்த கதைனா, உண்மையாலுமே அந்த கதைக்கான மாரல் வந்து புத்தா வந்து அந்த இடத்தோட முடிச்சிட்டார். ஸோ அந்த ஈவெண்ட் புத்திஸ்ட் ஜென் ஸ்டோரிஸை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மாரல் நீங்கள் மாரல் வேல்யூ வந்துட்டு எண்டு நோட்டு மாதிரி வந்துட்டு கேமரா பார்த்து பேசுகிற மாதிரி இருக்காது வசனமாக. அந்த கதையோட எசன்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து அந்த கதை வந்து ஒரு மாரலை ரீச் பண்ணிட்டே வரும். ஸோ இந்த கதை வந்து அதோட முடிஞ்சிருது என்னை பொறுத்த வரைக்கும். அந்த என்ன எப்படி அதோட முடியுதோ வந்து அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பின்னாடி உங்களுக்கு போக புரியும். ஸோ புத்தா என்ன சொல்கிறாரு, யூ வில் பிகம் என்ன சொல்கிறது, யூ வில் பிகம் அ ப்ரீச்சர், யூ ஒன்ட் பி அ சீக்கர் அப்படிங்கிறார். வென் எவர் யூ அண்டர்ஸ்டாண்ட் இதோடு இது முடிஞ்சிருது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கனாலே அதுக்கப்புறமேட்டு இது உங்களுக்கான தேடல் வந்துட்டு அதில் இருந்து போயிடும். ஸோ அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து தெரியும், அங்கே உட்காந்துருக்க புத்தாவோட ஃபாலோவர்ஸ் புத்தா இதோட போகிறான்னு சொல்லிட்டு வந்து அந்த எமோஷனல் சாரோ அவங்கள பில்ட் பண்ணிடுது தவிர அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா கேள்வி கேட்க முடியல, ஏன்னா புத்தா போகிறாரு அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல புத்தாவை நீங்கள் வந்து டெத்து நீங்கள் பார்க்கணும். ஸோ புத்தா இஸ் டெத் ஹியர். ஸோ when it comes sitting with புத்தா ஹியர், புத்தா இஸ் டெத். நம்ம பாட்காஸ்ட்டில் வந்து புத்தா வந்து பாசிட்டிவிட்டியாக இருந்திருக்காரு முன்னாடி. இதுக்கு முன்னாடி புத்தா வந்து நமக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது நயலிசமாக கூட இருந்திருக்காரு. பட் ஹியர் இன் திஸ் பர்டிகுலர் பாட்காஸ்ட் கன்சிடர் இன் திஸ் பர்டிகுலர் ஸ்டோரி கன்சிடர் புத்தா இஸ் அ டெத். உங்களுக்கு டெத்து இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா யூ வில் ஸ்டாப் சீக்கிங். நான் சொல்கிறது வந்துட்டு சீக்கிங்னா நீங்கள் உங்களோட ஞானத்தேடல் நான் சொல்ல வரல, உங்கள் லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ண விட்டுருவீங்க, உங்கள் லைஃப்பை நீங்கள் வந்துட்டு வாழ மறந்துடுவீங்க. அடுத்த வருஷம் ஆகஸ்ட் 31 நான் வந்து இறக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் என்ன சொல்லுவாங்க, அப்படி இறக்க போகிறவங்க டேட் தெரிஞ்சிச்சுன்னா அது கடைசி வரைக்கும் நான் என் லைஃப்பில் எல்லாம் பண்ணிவிடுவேன், நான் எல்லாத்தையும் வாழ்ந்துருவேன் அப்படின்னு ஒரு மொக்கத்தனமான ஒரு கேவலமான ஃபிலாசபி சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு எனக்கு டெத்து நீ தான் சாக போகிறதுச்சுன்னா எல்லாம் அதாவது இந்த வசூல் ராஜா படத்தை சொல்லுவாங்க தெரியுமா, நான் வந்து வாழ போகிறது கொஞ்சம் நாள் தான், அதுக்குள்ளே எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு சிரிக்கி வந்து அசீனா தானா தோய் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸில் ஆடுவார்ல நம்ம அந்த கேரக்டர். ஸோ அது மாதிரியான ஒரு பர்செப்ஷன் வந்து இருக்கிறது வந்துட்டு அது வந்து மெட்டீரியலிஸ்டிக்கான ராங்கான பர்செப்ஷன். அப்படி உங்களால் வாழ முடியாது. ஆகஸ்ட் 34 நீங்கள் சாக போகிறேன்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணுற விஷயம் எல்லாத்தையும் வந்துட்டு உங்களை அர்ஜில் என்ஜாய் பண்ணுவீங்க. ஐயோ நான் இருக்கும்போது கொஞ்ச நாள் தான் என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த சிரிக்கி வந்து அசீனா தானா பாட்டு மாதிரிலாம் டான்ஸ் ஆட மாட்டீங்க. ப்ராக்டிக்கலாக இஃப் யூ நோ யுவர் டெத் இஸ் தேர் அப்படின்னா வந்துட்டு
யூ வில் ஃபியர் இட்டுங்கிறது வந்துட்டு யூ வில் ஸ்டாப் லிவிங் த மொமெண்ட் அப்படிங்கிறத விட்டுருவீங்க. பண்ணணுமேனு பண்ணுற மாதிரி ஆகிடுங்கிறதான் உண்மை. அது முதல்ல புரிஞ்சுங்க. அதெல்லாம் பண்ணி ஹியூமனால இருக்க முடியாது. நீங்கள் எல்லாம் சொல்லுவாங்க அந்த யோகிஸ்லாம் இருந்தாங்க இப்போ எல்லாம் இருந்தாங்க சொல்லிட்டு ஃபியர் ஆஃப் டெத்தே இல்லாமல் இருந்தாங்க சொல்லிட்டு. யூ கெனாட் பி புத்தா. இப்போ அட் ப்ரெசன்ட் யூ கேன் ட்ரை டு பிகம் புத்தா, பட் யூ கேனாட் பி புத்தா. நான் வந்துட்டு என்னோட டெத்தை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் வந்து ப்ராப்பராக பண்ணுவேங்கிறதுக்கான பாசிபிலிட்டி நம்ம ஹியூமன்ஸ், எஸ்பெஷலி நம்ம இன்பிரீடாக இருக்கிற இங்கே இருக்கிற ஹியூமன்ஸ்க்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையவே கிடையாது. புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு சாவர நாள் தெரிஞ்சு போச்சுன்னா வாழ்கிற நாள் கசக்குன்னு சொல்கிறாருல்ல ரஜினிகாந்த், அது மாதிரி தான் உண்மை. அதுதான் எல்லா மனுஷனுக்கும் உண்மை. ஏன்னா ஐ ஹவ் சீன் பீப்புள், உங்கள் வீட்டிலே நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம், ரொம்ப உடம்பு முடியாமல் வயசான பாட்டிகள் வந்து நான் இருக்க போகிறது, அவங்க பேச்சுகளே பார்த்தீங்கன்னா நான் இருக்க போகிறதே கொஞ்ச நாள் தான்ப்பா, உங்கள் கல்யாணத்தை பார்த்துட்டு போயிடுறேன்ப்பா சொல்லிட்டு அவங்க கல்யாணங்கிற ஒரு ஹாப்பினஸான மொமெண்ட்டை உங்களுக்கான உதாரணம் சொல்லுவார். உங்கள் ஹாப்பினஸான மொமெண்ட்டை கூட அவங்க சேடாக தான் அணுகிறாங்க. அதான் உண்மை. அதை பார்த்துட்டா நிம்மதியாக கண்ண மூடிடுவேன், நிம்மதியாக கண்ண முடியும்னு சொல்லிட்டு எனக்கு நிம்மதியாக கண்ண மூடணுங்கிற ஒரு பர்செப்ஷன், என் டெத்து தான் அவங்களை ஃபியர் பண்ணிகிட்டே இருக்குது. அந்த டெத்துங்கிற ஃபியர் வந்து எங்கே நான் வந்து இதை அனுபவிக்காமல் இறந்துருவேணுங்கிற பயம் தான் உங்களுக்கு அனுபவிக்க தவிர வந்துட்டு அதை அனுபவிக்கணும் ஃபார் த சேக் ஆஃப் என்ஜாயிங்கிற கான்செப்ட்டுக்குள்ள உங்களால் வர முடியாது. ஒரு கல்யாணத்தை ஒரு பாட்டி எப்படி பார்க்கணும், அது ஒரு குதூகலமான விஷயம். ஒரு பாட்டிக்கு அது குதூகலமான விஷயம் தானே. ஏன்னா மக்கள்லாம் வர போகிறாங்க, கதை பேச ஆள் இருக்க போகிறாங்க, அப்படி தான் அதை பார்க்கணும். ஆனால் பாட்டியோட நோஷன் என்ன, அதுக்கு பின்னாடி ட்ரைவ் பண்ணுற கான்செப்ட் என்ன. ஸோ அது முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து நிம்மதியாக கண்ண மூடணும் அப்படிங்கிற ஒரு டெத்து ஃபியரை நோக்கி நகர்றதுனால வந்துட்டு அதுக்கான ஒரு அல்டிமேட் என்ஜாய்மெண்ட் இருக்காது அப்படின்னு வந்துட்டு நான் சொல்லலை, இமானுவேல் கண்ட் வந்து சொல்கிறார். ஸோ அவர் வந்துட்டு ஒரு ஃபிலாசபர். ஸோ அவருடைய வே ஆஃப் ஃபிலாசபி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பண்ணணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா இதான் சொல்கிறார், நீ வந்துட்டு ஒரு உங்களுடைய ஒரு டெத்து நீங்கள் ஆக போகிறீங்க, உங்களுக்கு வந்து டெத்து நெருங்க போகுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை எல்லாமே வந்துட்டு அந்த டெத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் இருக்கும். லைக் யூ வில் பிகம் அ ஸ்லேவ் அப்படிங்கிறார். வென்எவர் யூ அண்டர்ஸ்டாண்ட் த எண்ட் ஆஃப் த டெத், அது என்ன சொல்கிறது, அந்த இடத்த நீங்கள் வந்து அணுகிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து இறப்புக்கு அடிமையாகிடுறீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு சாவு உங்களுக்கு எப்போ வரலன்னு தெரியாமல் இருக்கிறனால உங்களுக்கு ஃப்ரீ வில் இருக்குது அப்படின்னு வந்துட்டு இன்னொரு ஃபிலாசபர் சொல்கிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா சோரன் கீர்கெகார்டுங்கிறவர்னு சொல்கிறார். சோரன் கீர்கெகார்டு வந்து முழுக்க நீங்கள் டெத்தை பற்றி சூசைடை பற்றி நீங்கள் வந்து ஃபிலாசபிக்கலாக அணுகணும்னா நீங்கள் சோரன் கீர்கெகார்டை நீங்கள் படித்தே ஆகணும். அவர் டேனிஷ் ஃபிலாசபர். ஸோ அவருடைய ஒரு முக்கியமான புக்கு நான் சொல்கிறேன். அந்த புக்கை நீங்கள் வந்து, ஆனால் உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப போர் அடிக்கும் ஃபிலாசபி புக்கு தான். நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா அவர் திட்டாங்க இதெல்லாம் சொல்லிட்டு த சிக்னஸ் அண்ட் டு டெத் அப்படின்னு அவரோட புக்கு ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு கிரேட் பிளேகை பற்றி தான் அந்த புக்கை எழுதியிருப்பார். பட் ஆனால் அந்த புக்கு அது கேரி பண்ணுற ஃபிலாசபி ஆன் டெத் வந்து வேறு லெவல். ஸோ அது அந்த புக்கு நிறைய விஷயங்கள் பேசும். அதில் ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் பேசுனா, ஒரு பிளேகளால் சாக போகிற ஒரு குடும்பத்தோட இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் வந்து டெத்தை பற்றி பேசுகிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த கொரோனாங்கிற கோவிட் பேஷண்ட்ஸ் வந்துட்டு கோவிட் நமக்கு வந்துருச்சு. ஸோ அந்த புக்கு கிட்டத்தட்ட அதை பற்றி தான் பேசும். அந்த சாரன் கீர்கெகார்டோட புக்கு வந்து அதை பற்றி தான் பேச போகுது. ஸோ அதை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, அந்த டெத்து சட்டைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், ஹவு ரஷ் தே வில் லிவ் தேர் லைஃப் அப்படிங்கிறத பற்றிலாம் அவர் பேசுவார். ஸோ டைம் கிடைச்சா அந்த புக்கை படிங்க. டைம் கிடைச்சா மட்டும் அந்த புக் உங்களால் படிக்க முடியாது, இன்ட்ரெஸ்ட் வரணும். நான் ரொம்ப ட்ரையான சப்ஜெக்ட்டு, ட்ரையான ஃபிலாசபி. அது ஃபிலாசபி படிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரியான ஃபிலாசபி புக்கு இன்ட்ரடியூஸ் நான் பண்ண யோசிப்பேன். ஃபிலாசபியில் படிக்கணும்னு நினைக்கிற ஆட்களே வந்து கொஞ்சம் ட்ரையாக நினைக்கக்கூடிய புத்தகம். பட் இட்ஸ் அ வெரி குட் புக். இட் வில் கிவ் யூ அ வெரி குட் பெர்செப்ஷன். ஸோ அந்த புக்கு படிக்கவில்லாதவர்களுக்கான ஒரு சினாப்சிஸ் தான் இந்த பாட்காஸ்ட் கூட நீங்கள் அணுகலாம். ஏன்னா அந்த பாட்காஸ்ட் நான் பேச போகிறது எல்லாமே பேசுனது இனிமேல் பேச போகிறது எல்லாமே வந்துட்டு அந்த புக்கோட இந்த எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து நம்ம பேச போகிறோம். அந்த புக்கு அவரோட ஃபிலாசபியில் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் பேச போகிறோம். ஸோ அவர் வந்து அந்த மாதிரியான ஒரு இதை வந்து பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, முழுக்க ஒரு கான்ஷியஸாக நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து டெத் அன்சர்டனிட்டின்ற ஒரு விஷயம் இருக்கனால தான் நீங்கள் கான்ஷியஸாக டெசிஷன் எடுக்கிறீங்க. உங்களுக்கு ஃப்ரீ வில் அப்போ தான் இருக்குது அப்படிங்கிறார். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு டெத்துக்கான டேட் உங்களுக்கு தெரிஞ்சு போயிருதுன்னு வச்சுக்கலேன். நான் சொல்கிறேன், அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் இறக்க போகிறீங்க தெரிஞ்சிச்சு, டேட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கான ஃப்ரீ வில் போயிடும். எப்படா ஃப்ரீ வில் போயிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு முழுக்க நீங்கள் வந்துட்டு உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணுங்கிறதுக்காக முடிவெடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. நான் இதெல்லாம் பண்ண போகிறேன், அதெல்லாம் பண்ண போகிறேன். லைஃப்பில் ஃப்ரீ வில்லுங்கிறது வந்துட்டு உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறது மட்டும் கிடையாது. அவர் கேட்ட கேள்விக்கு தான் ஆன்சர். அந்த பாட்டை கேட்டதுமா, நான் வந்து என் லைஃப்பை முடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னுடைய ஃப்ரீ வில் தானே அப்படிங்கிறது. அது கிடையாது. ஃப்ரீ வில்லுங்கிறது வந்துட்டு ஒரு
ஒரு மல்டிபிள் சாய்ஸ் உங்களுக்கு இருக்கும், அதில் நீங்கள் பிக் பண்ணுறது. அந்த மல்டிபிள் சாய்ஸ் எல்லாமே குட்டாக இருக்குங்கிறது கிடையாது. அதுதான் பியூட்டி ஆஃப் த ஃப்ரீ வில். ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு பக்கம் சாணியும் ஒரு பக்கம் நல்ல ஒரு சாம்பார் சாதமும் இருந்தால் தான் சாம்பார் சாதத்தோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா இல்லையா? ஸோ அந்த சாணியை அங்கே எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா யூ ஓன்ட் வேல்யூ த சாம்பார் சாதம். நான் சாம்பார் சாதம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து சாக்கு எதுக்க போனேக்கா சொன்னேன். உடனே நீங்கள் சாம்பார் சாதம்லாம் டேஸ்ட்டான சண்டைக்கு வராங்க, பிரியாணி எது வேணால் போட்டுக்குங்க. நான் சாக்காக சொன்னது அது. ஸோ சாம்பார் சாதம் வேல்யூ தெரியும்னா நீங்கள் பக்கத்தில் சாணி இருக்கணும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அப்போ தான் அந்த ஃப்ரீ வில்லோட எக்ஸ்டென்சிவ் வேல்யூ தெரியுங்கிறது யார் சொல்கிறா? கிகர்கார்ட் சொல்கிறாரு. அவர் ஃபிலாசபியை புரிஞ்சுக்கிங்க. இது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் டெத்து ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, நீங்கள் உங்கள் அட்மாஸ்பியர் எப்படி கிரியேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் மட்டுமே இருக்கணும்னு இருப்பீங்க. அந்த பிடிச்ச விஷயங்கள் இப்போ உதாரணத்துக்கு வசூல் படத்தை எடுத்துக்கங்களேன். சிரிக்கி வந்தா சீனா தானா டோய் அப்படிங்கிற பாட்டு. அந்த பாட்டு வந்து பயங்கரமாக அவனுக்கு பிடிச்ச விஷயம், அவனுக்கு பிடிச்ச விஷயம் தான் வசூல் ராஜா பண்ணிட்டே இருக்காரு. அந்த சீனா தானா பாட்டு தான் என் வாழ்க்கையில் வந்து ஒரு நான் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க வச்சுக்கலாம். ஆக சாவ போகிற ஆள் நினைக்கிறாருன்னா, ஸோ அவர் அந்த விஷயங்களை மட்டுமே பண்ணுவார். ஸோ உண்மையாலுமே அந்த 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 ஆக்டோடைய வேல்யூ அவருக்கு எப்போ தெரியும்னா, இந்த பக்கம் வந்து அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக டிப்ரெஸிங்காக வந்துட்டு ஒரு நிலை, குடும்ப சூழ்நிலை, குடும்ப பாரங்கள் அப்படிங்கிறத அவர் தாங்கிறதுனால தான் அந்த ரிலீஃப். அந்த மாதிரி வந்து ஒரு டான்ஸ் ஆடும்போது தான் அந்த ரிலீஃப் ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த குடும்ப பாரம், அந்த குடும்ப விஷயம் அவரால் தாங்க முடியல, அந்த உசேன்றவர் அந்த கேரக்டரால் தாங்க முடியலங்கிறத டீக்வேஷன் வந்து டெத் எலிமினேட் பண்ணதுனால உண்மையான அந்த ஃப்ரூட்ஃபுல்னஸ், அந்த உண்மையான ஹாப்பினஸ் அங்கே அனுபவிச்சாராங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான். இது ஒரு ஃபிலாசபிக்கல் கொஸ்டின். அது வந்து உங்களால் வந்து மானிட்டைஸ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அதுதான் என்னுடைய கோலு, அதை நான் சாதிச்சிடணும் சாகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஸ்பேஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கனாலே, அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணிட்டீங்கனாலே அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போயிடும். நான் என்னோட சிட்டிங் வித் புத்தா செஷனில் முதல்ல ஒரு கதை சொன்னேன். எத்தனை பேர் கேட்டீங்க ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. ஸோ என்னென்னா வந்துட்டு அவன் கையில் அடிச்சுட்டே இருந்தான், அவன் அடிச்சுட்டே இருக்கும்போது 5 நிமிஷம் வந்து வலியை விட்டதும் அந்த பெயினை வந்து அனுபவிச்சான். சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த பெயின் எபிசோடில் நான் சொல்லியிருந்தேன். கையில் வந்து சுற்றில அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு 5 நிமிஷம் பிரேக் எடுத்தான். 5 நிமிஷம் பிரேக் எடுத்தோன்னே ஒரு துறை வந்துட்டு ஏன்டா அடிச்சுட்டே இருக்கணும்னு, அந்த 5 நிமிஷம் அடிக்கும்போது எனக்கு வலி இருக்குது, அந்த 5 நிமிஷம் பிரேக் வந்து எடுக்கும்போது எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அனுபவிக்கணும். யூ ஹேவ் டு என்டியூர் த்ரூ த பெயின். ஸோ டெத்து சட்டைன்னு தெரிஞ்சுன்னா யூ வில் ஆட்டோமேட்டிக்கலி ஒரு மைண்ட் அண்ட் யுவர் பிலாங்கிங்ஸ் அவனே சாக போகிறான் பண்ணிட்டு போட்டோன்னு சொசைட்டி கொண்டு உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ வயசானவங்களாம் சாவ கிடப்பாங்க, வந்து அவங்க சாவ போகிறாங்க, டாக்டர் கன்ஃபார்மாக சொல்லிட்டு போவார். நான் இதெல்லாம் 90s கிட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், 2K கிட்ஸ் எத்தனை பேர் தெரியும் தெரியல. வீட்டில் வயசானவங்க இறக்க போகிறாங்கன்னா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் கால் டெத் வந்து எப்படி வந்து பிரிய போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது உங்கள் ஸ்டடிக்காக கூட யூஸ் பண்ணிங்க, தப்பு கிடையாது. பீங் லிட்டில் பிட் செல்ஃபிஷ், பட் யூ கேன் ட்ரை தட். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, டாக்டர் சொல்லிட்டு போவார், அவங்களே இருக்க போது கொஞ்சம் நல்லா கேட்கறதெல்லாம் கொடுங்க அப்படின்ட்டு ஒரு டாக்டர் கையை விரிக்கிறதே அப்படி கான்செப்டாக இருக்கும். கேட்கறதெல்லாம் கொடுங்க, அவங்களுக்கு தாங்காதுங்க, நாளைக்கு தாங்காது கொடுங்கன்னு சொல்லிட்டு பால் ஊற்றுற கான்செப்ட்லாம் அப்படி தான். அது சாவு காலத்தில் இருக்கும்போது வந்துட்டு பாலை ஊற்றுனா, ஸ்வீட்டை கொடுத்தா, தலையை குளிப்பாட்டினா நல்லா சாவாங்க, நிம்மதியாக சித்துருவாங்கிறதா. கொலை பண்ணுறது மட்டும் கிடையாது. ஸோ அவங்க கேட்குறாங்க, கொடுத்துருவாங்க, பண்ணலாம் பண்ண விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய சொசைட்டியை அவங்களை வந்து தள்ள ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி ஒரு விஷயம் வந்து அது ஒரு ஃப்ரீ வில், ஆனால் ஃப்ரீ வில் கிடையாது. ஸோ இதெல்லாம் எங்கே நடக்குது? டெத்து வந்து அன்சர்டைன்னு இங்கே தெரியற வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த ஃப்ரீ வில்லுக்கான சாய்ஸ் அங்கே இருக்குது. ஸோ டெத்து சட்டைன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் ஃப்ரீ வில் நீங்கள் ஒரு மிராஜ் தரீங்க. எனக்கு ஃப்ரீ வில்லாக நான் முடிவு எடுக்கிறேன், நீங்கள் ஃப்ரீ வில்லாக முடிவு எடுக்கல. அன்லெஸ் அன்டில் யூ ஹேவ் அ சாய்ஸ் தட் இஸ் நாட் அ ஃப்ரீ வில் அப்படின்னு வந்து கீகர்கார்ட் சொல்கிறார். கீகர்கார்ட் மட்டும் சொல்லலை, நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் சொல்ல இமானுவேல் காண்ட்டும் அதான் சொல்கிறாரு. முக்கால்வாசி ஃபிலாசபர்ஸ் வந்து இதை பற்றி பேசும்போது எல்லாரும் தான் சொல்ல வந்துட்டு உங்களுக்கான சாய்ஸஸ் இல்லாத பட்சத்தில் நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு முடிவுமே வந்துட்டு ஃப்ரீ வில் கிடையாது, யூ ஆர் ஜஸ்ட் ஆக்டிங் அப்படிங்கிறாரு. ஸோ ஆல்பர்ட் கேம்ஸ் அப்படிங்கிறார். நான் நிறையா ஃபிலாசபர்ஸ் பேர் சொல்லிட்டு இருக்கேன் நான். ஸோ பட் நீங்கள் ரீவைண்ட் பண்ணி கேட்டுக்கங்க. ஆல்பர்ட் கேம்ஸ் வந்துட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபர். அவரும் இதான் சொல்கிறார். அவர் வந்துட்டு 19th century 1950s வாழ்ந்த ஒரு ஃபிலாசபர், பயங்கரமாக இருப்பார். அவர் எப்படி செத்தாருன்ற கதெல்லாம் பெரிய கதை, ஆக்ஷனில் இறந்து போயிட்டார் அவர். டெத்தை பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணி சூசைட் பற்றி நிறையா பேசின ஒரு ஃபிலாசபர் அவர். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்துட்டு அப்படி இறந்ததுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். அவருடைய த பிளேக்குங்கிற என்ன சொல்கிறது, இந்த பிளேக் அப்படிங்கிற புக்கும் வந்து ரொம்ப நல்ல புக்கு. ஸோ அதுவும் நீங்கள் படிங்க. ஸோ அதை விட பெட்டர் புக் அவரோடதுன்னு பார்த்தீங்கன்னா த மித் ஆஃப் சிசப்பியஸ் அப்படிங்கிற ஒரு புக் இருக்குது. அதுவும் வந்து நல்ல ஒரு முக்கியமான ஃபிலாசபிக்கல் பேஸ்ட் ஆன் டெத் அண்ட் சூசைட் பற்றி அவர் பேசியிருப்பார் இந்த புக்ஸில். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான புக். ஸோ அவரும் இதான் சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ வில்லுக்கான சாய்ஸ் இல்லாமல் போயிடும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். ஸோ unless until you know the certainty of the uncertainty of the death, you cannot enjoy அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான டெத்துக்கான கான்செப்ட். இப்போ யூ ட்ரை டு ட்ரா அ பேரல்
சூசைட். ஓகே, சூசைட் சரியா? க்ளவுட் அட்லஸ்னு ஒரு படம் இருக்குது. க்ளவுட் அட்லஸுங்கிற படம் வந்துட்டு அதில் வந்துட்டு ஒரு கேரக்டர் வந்துட்டு சூசைட் பண்ணி, இந்த படம்லாம் ஓடின படம் கிடையாது, பட் அந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து சொல்லும் என்ன சொன்னால், சூசைட் இஸ் அ கவர்ட் மூவ்ஸ் அப்படின்னு வந்துட்டு எல்லாம் சொல்லுவாங்க. சூசைட் இந்த உலகத்தில் வந்து கோழை தான் தற்கொலை பண்ணிப்பான் அப்படின்றது. இது அல்டர்னேட்டிவாக வந்துட்டு அந்த சூசைட் அந்த க்ளவுட் அட்லஸ் படத்தில் வர கேரக்டர் ஒருத்தன் சொல்லுவாங்க சூசைட் பண்ணிட்டு வந்துட்டு இதெல்லாம் இப்படி சொல்லுவாங்க. பட் சூசைட் ரிக்வைர்ஸ் லாட் ஆஃப் கரேஜ் அப்படிம்பாங்க. இன்னவே சூசைட் ரிக்வைர்ஸ் லாட் ஆஃப் கரேஜ் ஆக்சுவலி. ஏன்னா we are as a human we are not bound to kill ourselves. நம்மளால் கொலை பண்ணிக்க முடியாது. எக்ஸ்டர்னல் சப்போர்ட் இல்லாமல் கொலை பண்ணிக்க முடியாது. எக்ஸ்டர்னல் சப்போர்ட் இல்லாமல் உங்களை நீங்கள் எப்போ கொலை பண்ணிக்க முடியும் சொல்லுங்கள்? எந்த மீன்ஸில் கொலை பண்ணிக்க முடியும்? ஐ மீன் how you will kill yourself. அதாவது கயரோ விஷம் மருந்தோ சாரி இதெல்லாம் ட்ரிகர் வார்னிங்காக இருந்தால் டோன்ட் டேக் திஸ் ஆஸ் அ ட்ரிகர் வார்னிங். ஏன்னா ப்ளீஸ் ஸ்டே வித் மீ. என் கன்க்ளூஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி நான் சொல்கிற துப்பாக்கி, கயிறு, விஷம், இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் சப்போர்ட் இல்லாமல் நீ சூசைட் பண்ணிக்கணும்னு நினச்சா உங்களுக்கு என்ன ஒரே வழி இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். ஆஸ் அ ஹியூமன் யோசிச்சு பாருங்கள். ஒரே வழி தான் இருக்குது. உங்களை நீங்களே வந்து சஃபகேட் பண்ணிக்கணும். அதாவது உங்களை நீங்களே மூச்சை வந்து நிறுத்த முயற்சி பண்ணி செத்தாதான் உங்களால் சாக முடியும். ட்ரில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். கழுத்து அறுத்துக்கெல்லாம் விட்டுருங்க. சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் நான் அட்வைஸ் பண்ணுறது ஒரே விஷயம் தான். I'm not a counselor. If you are having suicidal thought, go to the என்ன சொல்கிறது தெரபிஸ்ட்டுக்கு தயவு செஞ்சு போயிடுங்க. சும்மா இந்த பாட்காஸ்ட்லாம் கேட்டுருங்க, தயவு செஞ்சு போயிடுங்க. நான் இந்த சூசைடை வந்துட்டு நியாயப்படுத்தணும், சூசைடுங்கிறது வந்துட்டு ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு வந்துட்டு அந்த சூசைடல் தாட்ஸ் எனக்கு இருக்குது, பட் ஐ ஒன்ட் கமிட் சூசைடுன்ற நிலைமையில் இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆட்களுக்காக தான் பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. அவங்களுக்கான பாட்காஸ்ட் இது. ஸோ இஃப் யூ ஆர் வில்லிங் டு கில் யுவர் செல்ஃப் யூ ஷுட் கோ அண்ட் செக் கன்சல்ட் தெரபிஸ்ட். அதை விட்டுருங்க. ஸோ சூசைட் எப்படி பண்ணிக்க முடியும்? நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றவங்க சொல்ல வரேன், மூச்சு அடக்கி சாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் முடியாது. யூ கே நாட் சஃபகேட் யுவர் ஓன் செல்ஃப். ஒன்று நீங்கள் தண்ணியில் கிணத்த குதிக்கணும், இல்லை வந்து உங்களை யாராவது தலைவனை வச்சு அமுக்கணும், இல்லை தூக்கில் தூக்கணும். அப்போ தான் உங்களை சஃபகேட் பண்ணணும். நீங்களாம் உங்கள் மூச்சு அடக்கி சாக முடியாது. ஏன் சாக முடியாதுன்னா ஆஸ் எ ஹியூமன் வி ஆர் வயர்ட் டு டூ தட். அவங்க சொல்கிறீங்கல்ல ஹியூமனாக வந்துட்டு, நான் போன பாட்காஸ்ட் அவர் கேட்டார் தெரியுமா, எனக்கு வந்து ஃப்ரீ வில் இருக்கும்போது நான் ஏன் சூசைட் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சூசைட் பண்ணிக்கணுங்கிறது உங்கள் ஃப்ரீ வில், உங்கள் அட்டானமி ஃப்ரீ வில்லுங்கிற ஆப்ஷனில் கிடையவே கிடையாது. உங்களால் பண்ணிக்க முடியாது எக்ஸ்டர்னல் சப்போர்ட் இல்லாமல். நீங்கள் கயரோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு துப்பாக்கியோ இல்லை விஷமோ தான் வேணும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் உங்களால் பண்ணிக்க முடியும். மூச்சு அடைக்கலாம் பண்ணினேன். பிகாஸ் யூ ஆஸ் அ ஹியூமன் இட்ஸ் நாட் அ ஸ்பிரிச்சுவல் திங் டு சே. நான் ஸ்பிரிச்சுவலாக சொல்லுவேன். ஃபிசிக்கலி யூ ஆர் பவுண்ட் டு ஹாவ் அன்சர்டைன் டெத். உங்களோட யூனிவர்ஸே உங்களுக்கு வந்துட்டு, உங்கள் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற விஷயம் உன் சாவு உனக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதான் சொல்ல வருது. அதை முதல்ல புரிஞ்சிங்க. ஏன்னா நான் இப்போ வந்து நான் வந்து எனக்கு லைஃப்பில் வாழவே வழி இல்லை அப்படின்னா வந்துட்டு யூ ஸ்டாப் சர்ச்சிங் ஃபார் இட். யூ ஸ்டாப் சர்ச்சிங். நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஐ எம் கோயிங் பேக் டு இமானுவேல் காண்ட் வந்து சொல்கிறாருன்னா வந்துட்டு, இமானுவேல் காண்டோடைய ஃபிலாசபி சொல்கிறாருன்னா வந்துட்டு, ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணுறது நிப்பாட்டிடுறோங்க. அவர் சர்ச்னு சொல்கிறத வந்து நீங்கள் எங்கெங்கே சர்ச் பண்ணுறீங்க? நீங்கள் சூசைட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் என்ன நினைக்கிறேன் முக்கால் சொல்லி எந்த காரணத்துக்காக பண்ண நினைக்கிறாங்க? டிப்ரெஷன். எதுக்காக டிப்ரெஷன் வருது? ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால உள்ள வருது. ஓகேங்களா? ஆங்ஸைட்டி எதனால் வருது? ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். நான் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் இருக்க முடியல, எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து ஆங்ஸைட்டி கூட நீங்கள் வந்து பல காரணம் சொல்லலாம். சம்டைம்ஸ் ஒரு சொசைட்டி வில் புட் யூ இன்டு அ ப்ரெஷர். அது ஒரு ஆங்ஸைட்டி. ஏன்னா வந்துட்டு எந்த விதமான ஒரு பிடிப்புமே இல்லாமல் நான் சாகணும்னு நினைக்கிற ஆட்கள் வந்து ஆங்ஸைட்டியில் சாகணும்னு நினைக்கிறாங்க வந்து மற்ற ப்ரெஷர் இருக்குது. பட் யூ ஸ்டாப் சர்ச்சிங் யுவர் செல்ஃப். நம்மளே தேடலை வந்து குறைச்சிக்கிறோம். ஸோ இந்த புத்தா கதை, நான் முதல்ல சொன்ன புத்தா கதை ஞாபகம் வச்சுங்க. புத்தா வந்துட்டு என்ன புத்தா அங்கே வந்து இறக்க போகிறாரு. புத்தா வந்து டெத் சட்டைன்னு தெரிஞ்சதுனால வந்துட்டு இங்கே இருக்கிற மக்கள் வந்து சாரோவாகவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஃபாலோவர்ஸ் வந்துட்டு கேள்வி என்ன கேட்கறதே இருந்தாங்க. ஸோ கேள்வி கேட்கறதுக்கான லிபர்ட்டி நம்ம இழந்துடுறோம். ஸோ இன் சர்ச் ஆஃப் 60 வருஷத்தில் நம்மளை பற்றி நமக்கே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க. ஸோ ஆல்பர்ட் கேமஸ் அதான் சொல்கிறார். சூசைடை பற்றி பேசும்போது அவர் சொல்ல வர்றாரு, நீ வந்துட்டு எக்ஸ்டர்னலான ஒரு விஷயத்தை வந்து நீ வந்து தேடுற. எனக்கு இந்த பெண்ணை புரிஞ்சிக்க முடியல, எனக்கு இந்த வாழ்க்கையை என்னோட கரியரில் என்னால் சம்பாதிக்கிறது எப்படி வழி தெரிஞ்சிக்க முடியல, என்னால் வந்துட்டு எங்கள் அப்பா வந்து மார்க் நிறைய வாங்க சொல்கிறாரு, அவருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிக்க முடியல, அவன் என்ன பண்ணான்னு தெரிஞ்சிக்க முடியல, இவன் என்ன பண்ணான்னு தெரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லிட்டு அடுத்தவனை நோக்கியே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிறாரு. என்னோட வாழ்க்கையில் நான் 70 வருஷம் வாழ போகிறேன்னா என்ன நானே தெரிஞ்சுக்க எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படிங்கிற கேள்வி வந்துட்டாலே சூசைட் தாட்டே வராதுங்கிறார். உண்மையை சொல்லுங்களேன், சூசைட் பண்ணிக்கிற எல்லாருக்கும் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்க. சூசைட் தாட்ஸ் வர எல்லாருக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நான் 2 தடவை கமிட் பண்ண ட்ரை பண்ணேன் சூசைட். ஐ ட்ரை டு கில் மை செல்ஃப்.
பர்சனலாக ஒரு தடவை வந்துட்டு காரணமே இல்லாமல் கமிட் பண்ண ட்ரை பண்ணேன். சாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ற எந்தூசியாசத்துக்கு ட்ரை பண்ணேன். ஐ வாஸ் அண்டர் த இம்ப்ரெஷன் ஆஃப் சம்திங் லைக். அதுக்கப்புறமேட்டு பல பர்சனலாக நான் எடுத்த டெசிஷன்ஸ், என்னோட கேவலமான முடிவுகள்னால வந்துட்டு நான் செஞ்ச தவறுகள்னால என்னால் மற்றவங்க வந்து கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்ச அப்புறமேட்டுக்கு நான் வாழணுமா அதை சரி பண்ணோங்கிற ஒன்று ஈஸி வே ஆஃப் அவுட்டுங்கிற கான்செப்டில் வந்து ஐ ட்ரை டு கில் மை செல்ஃப். 2 தடவை நான் ட்ரை பண்ணேன், சூசைட் ட்ரை பண்ணேன். ஸோ 2 தடவை அன்சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. ஒரு தடவை தூக்கில் தொங்க பார்த்தேன், ஒரு தடவை வந்துட்டு 2 தடவையுமே தூக்கில் தான் தொங்க பார்த்தேன், 2 தடவையுமே எஸ்கேப் ஆகிட்டேன். ஸோ அது மாதிரி நான் ட்ரை பண்ண பார்த்தேன். ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போது அப்போ தான் எனக்கு ஆல்பர்ட் கேம்ப்ஸ்லாம் உள்ளே வராங்க. அவங்க என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு அவங்க மற்றவங்களை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், மற்றவங்களுக்கான வாழ்க்கையை வாழணும், மற்றவங்களுக்கு ஏதோ ஒன்று சொசைட்டியில் மற்றவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு வச்சிங்களேன். மற்றவங்களுக்காக வந்துட்டு துறவி அதாவது உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, காலில் தம்பிக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுங்கிற மாதிரி அந்த மற்றவங்க மாதிரி வாழ்கிற வாழ்க்கை. மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறதே நீங்கள் மற்றவங்களுக்காக வாழ்கிற வாழ்க்கை தான். புரியுதுங்களா? நீங்கள் வந்துட்டு நார்சிஸ்டாக இருக்கீங்கனாலே ஆப்வியஸ்லி யூ ஆர் லுக்கிங் ஃபார் அட்டென்ஷன். ஸோ அட்டென்ஷனை வந்து நீங்கள் கேட்கறதுனால வந்து அதுவே நீங்கள் மற்றவங்கள்ட்டேருந்து நீங்கள் ஒரு மற்றவங்களை எதிர்பார்த்து நீங்கள் நகர்றது தான். ஸோ மற்றவங்களை அனலைஸ் பண்ணணுன்ற வாழ்க்கையை வரும்போது 60 வருஷ வாழ்க்கையில் வந்து உங்களை நீங்களே இன்னர் சர்ச்சை எப்போ நீங்கள் வந்து உள்ளாக்கிக்கிட்டீங்க அப்படிங்கிறது வந்து ஆல்பர்ட் கேம்ப்ஸோட ஒரு முக்கியமான கேள்வி. இதுதான் புத்தாவும் சொல்கிறது, இதுதான் ஜென்னு சொல்லுது. ஸ்டார்ட் சர்ச்சிங் யுவர் செல்ஃப் அண்ட் ஸ்டாப் சர்ச்சிங் அதர்ஸுங்குது ஜென்னு. டாவோயிசம் என்ன சொல்லுது, நீ வந்துட்டு நீயே வந்து தேட ஆரம்பிச்சனா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக மற்ற ரசிக்க ஆரம்பிச்சிடா அப்படிங்குது. கான்டம்ப்ளேஷனை பற்றி நான் பேசுகிறேன் பாட்காஸ்ட்டில். சிட்டிங் வித் புத்தாவே வந்து ஒரு யூனிவர்ஸ் மாதிரி தான் நம்ம பாட்காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். நீங்கள் இன்னோட கனெக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அங்கே நான் அதையும் சொல்லியிருக்கேன்ல. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க வந்துட்டு நான் வந்து என்ன இன்சர்ச் பண்ணிக்கிட்டு என்ன எடுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு என்னை தேடுறதுக்காக 60 வருஷம் வாழ்க்கையில் 60 வருஷம் வாழ்க்கை இருக்கும்போது வெறும் 25 வருஷம் 30 வருஷம் 40 வருஷத்தில் வந்துட்டு என்னால் மற்றவனை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, மற்றவனோட இதை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு என் லைஃப்பை நான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறதே வந்துட்டு நீங்கள் ஃபெயில்டு இல்லை. நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த கொஸ்டின் கேட்டார்ல, ஃப்ரீ வில் தானே சாய்ஸுங்கிறது. நான் வந்து சூசைட் பண்ணிக்கிறது என்னோட ஃப்ரீ வில் தானே. அது எப்படி ஃப்ரீ வில்ல வரும்? ஏன்னா உங்களுக்கு ஒரு சாய்ஸே கிடையாது. அப்படி ஒரு சாய்ஸே இல்லை, எக்ஸிஸ்டன்ஸ்லேயே கிடையாது உங்களுக்கு சாய்ஸுங்க. சூசைட் பண்ணிக்கிறது ஒரு சாய்ஸே கிடையாது. ஏன்னா அந்த சாய்ஸ் எப்போ வரும்னா அன்லெஸ் அன்டில் யூ எக்ஸ்ப்ளோர் யுவர் செல்ஃப். நீங்கள் சொல்லுவீங்க புத்தா வந்து ஜீவசமாதி அடையிறாருன்னா வந்துட்டு புத்தா எக்ஸ்ட்ரீமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. புத்தா எவ்வளோ வருஷம் வாழ்ந்தார் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். புத்தோட பேர் சொல்லுவாங்க, புத்தா மேனேஜ் டு டூ இட். புத்தா ஐம் நாட் டாக்கிங் அபவுட் சித்தார்த்தா. இந்த புத்தாங்கிற ஸ்டேட் போன எல்லாருமே வந்து தேவர் ஏபிள் டு கல்டிவேட் இட். எல்லாத்தையும் கல்டிவேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? லிட்ரலி டைம்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, வென் யூ பிகம் அ டைம் வித் செல்ஃப் அப்படிம்பாங்கல்ல. நீங்கள் வந்து டைமாக மாறினீங்கன்னா வேணால் உங்கள் லைஃப்பை முடிச்சுக்கிற அளவுக்கு நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அது ஹியூமன்ஸால் முடியாது. அந்த லெவலை அடையிறதுக்கான அந்த ப்ராஸ்பரிட்டி யூ ஹாவ் டு பிகம் அ புத்தா டு அச்சீவ் தட் ஸ்டேட். எல்லாத்தையும் பார்த்துட்டேங்கிற நிலைமை யாரும் வர முடியாது. நீங்கள் எல்லாத்தையுமே பார்க்கல, நீங்களே பார்க்கல, எல்லாத்தையும் பார்த்துட்டேங்கிற கான்செப்டையும் புரிஞ்சுங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டேன்னா பைக் எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பி போயிட்டு ஊராக சுற்றுறது கிடையாது. இங்கேருந்து பைக்கை பிடிச்சிட்டு வந்து சிம்லாவை பார்க்குறது, சிம்லாவிலேருந்து இந்த பக்கம் பார்க்குறது, அது கிடையாது. எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முக்கியமான ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நீயே பார்க்காம இருக்கு. ஸோ இதையே பண்ணாமல் சூசைட் நீ பண்ணிக்கிறதுங்கிறது, உங்கள் லைஃப்பை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறதோ, டெத்தை ஃபேண்டசைஸ் பண்ணுறது எந்த வித நியாயமாக இருக்கும்? புரிஞ்சுங்களா? ஸோ இந்த பாட்காஸ்ட் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன், நான் சாய்ஸ் ஆஃப் ஃப்ரீ வில் எப்படி இயங்குது, டெத்துங்கிற கான்செப்ட் சட்டைன் ஆயிடுச்சு. சூசைட் நீங்கள் பண்ணிக்க போகிறேன்னு நீங்கள் முடிவு எடுத்தாலே யூ என்ன சொல்கிறது, இன்னெவிடென்ட்லி யூ ஆர் சட்டைன் யுவர் டெத். சாக போகிறேன், அதாவது நான் எப்போ சாக போகிறேன்னு நீங்கள் ஒரு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. அது அடுத்த செகண்ட் நீங்கள் முடியும். அந்த இன்ஸ்டன்ட் மொமெண்ட்டில் வந்தால் கூட இப்போ வந்து பயங்கரமாக நான் சண்டை போட்டுட்டு என் ஒய்ஃபோட சண்டை போட்டு நான் சாக போகிறேன் போடி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு போய் தூக்கில் தொங்க போகிறேன்னா ஐ நோ அடுத்த நான் வாழ போகிற வாழ்க்கை வந்து அடுத்த 5 நிமிஷம் தான் வாழ்க்கை. அந்த கோவத்துக்கான இடம் கூட அடுத்த 5 நிமிஷம் வாழ போகிறேன் தெரிஞ்சு போகிறப்ப ஐ எம் சர்டன் ஐம் கோயிங் டு டை. ஸோ ஐம் சர்டன் ஐம் கோயிங் டு டை அப்படின்னா வந்துட்டு ஐ ஸ்டாப் சர்ச்சிங் மை செல்ஃப். ஓகே, நான் அந்த முடிவு நான் சரியாக தான் எடுக்கிறேன்னா. அதனால சொல்லுவாங்க இது வந்துட்டு இட் கேம் ஃப்ரம் ஃபிலாசபி ஆல்சோ. இது வந்துட்டு கீகர்கார்டோட ஃபிலாசபிலேருந்து தான் வருது. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சூசைட் பண்ணிக்கணும் உங்கள் என்ன இருந்தால் தெரப்பிஸ்ட்லாம் சொல்லுவாங்க, சூசைட் பண்ணிக்கிறேன் என்ன இருந்தாங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து ஆற போடுங்க, அந்த எல்லாத்தை எதுவும் யோசிக்காதீங்க, ஒரு கேப் விட்டு பண்ணுங்கள். தென் யூ 90 குறிப்பிட்ட இப்போ 60% ஆஃப் சூசைட் வந்துட்டு நீங்கள் வந்து சூசைட் என்ன வந்த உடனே சூசைட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கயர்லாம் கட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, பண்ணிக்காமல் பிரேக் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி பிரேக் கொடுத்தாலும் சூசைட் பண்ணிக்க மாட்டீங்கன்னு நம்புறாங்க. ஏன்னா வந்துட்டு யூ வில் ஸ்டார்ட் திங்கிங் யுவர் செல்ஃப். ஏன்னா எனக்கு டெத் அங்கே இருக்குது, நான் சாவ போகிற முடிவு பண்ணிட்டேன்னா ஐ ஓன்ட் மைண்ட் எனிதிங். ஈவன் இப்போ என்ன எக்ஸாம்பிள் எடுத்துங்கன்னா, இஃப் மை ஒய்ஃப் அண்ட் ஐ ஆம் ஆர்கியூமெண்ட், நான் சாவ போகிற முடிவு பண்ணிட்டேன்னா எனக்கு நான் அந்த அடுத்த 5 நிமிஷம் நாங்கள் சாவு உறுதி ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லி நகரும்போது ஐ ஸ்டாப் திங்கிங் அபவுட் எனிதிங் எல்ஸ். எனக்கு சாவு தெரிஞ்சு போச்சு, நான் சாக போகிறேன், எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன், நான் சாவு நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த சாக போகிறேன்னா என் பையனை பற்றி யோசிக்க மாட்டேன். ஈக்குவேஷன் அந்த கோவங்கிற ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு காக்கமாக இருக்கும். இட் கேன் பி கோவம், இட் கேன் பி சோகம், இட் கேன் பி அ லாஸ்ட்னஸ், எதுவாக வேணா இருக்கலாம். பட் அந்த மொமெண்ட்டில் வந்துட்டு யூ ஆர் ஷோர், அது உங்களை ஃபுல்லாக அக்குமுலேட் பண்ணிக்கிறதுக்கு காரணம் யூ ஆர் ஷோர் யூ ஒன்ட் டை, யூ ஆர் ரெடி டு டை ஃபார் தட்.
அந்த இடத்துல தான் யூ ஷுட் சர்ச் யுவர் செல்ஃப். இவ்வளோ நாள் மற்றவங்களுக்காக வாழ்ந்தோம், மற்றவங்களோட சண்டை போட்டோம், மற்றவங்களா கோவப்பட்டோமே, எனக்காக என்னை பற்றி நான் என்ன பர்சியூவ் பண்ணிக்கிட்டேனா? Did I pursue myself? I pursue my degree, I pursue my career, I pursue my love life. இதை நோக்கி நான் மற்றதை நோக்கியே நகர்ந்துட்டுருக்கேன், என்ன நானே பர்சியூ பண்ணிக்கிட்டேனாங்கிற கேள்வி முக்கியமாக வரணும். அதை பண்ணாமல் நீங்கள் பண்ணுற டெத்தை நோக்கி நகர் எல்லாமே ஃப்ரீ வில் தான். ஃப்ரீ வில்ல வராது, ஃப்ரீ வில்ல வரவே வராது, புரிஞ்சுக்கிங்க. ஸோ இது ரொம்ப 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 முக்கியம். இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன வந்துச்சு, ஓகே எனக்கு வாழ்கிறதுக்கான பிடிப்புகளே இல்லை அப்படின்னா அதான் சொல்ல வரேன். வாழ்கிறதுக்கான அந்த இந்த டெக்ஸ்ட்டை ஒருத்தர் அவருக்கு முன்னாடி இன்னொருத்தர் எழுதியிருந்தார், ஒரு லேடி தான் எழுதியிருந்தாங்க. ஸோ வாக் மங்க் லிசனர். ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு வாழ்கிறதுக்கான பிடிப்பே இல்லை, எனக்கு வாழ்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ஐ எம் லிவிங் மை லைஃப். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாக்காக வாழ்ந்தேன், கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு எங்கள் புருஷனுக்காக வாழ்ந்தேன், அது மாதிரி ரொம்ப ஒரு கன்ஸ்டன்ட்டாக நான் வாழ்கிறதுக்கு பிடிப்பே இல்லைன்னு வந்துட்டு தட்ஸ் த ப்ராப்ளம், ரைட்? நீங்கள் மற்றவங்களுக்காக வாழணுன்ற கான்ஷியஸ்லேயே இருக்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வந்துட்டு யோசிக்கவே இல்லை. அதாவது உங்களுக்கான வாழ்க்கைனா உங்கள் இண்டிவிஜுவலாக வந்துட்டு ஒரு பர்செப்ஷன் இருக்குங்க உங்களுக்கு. எனக்கு இதெல்லாம் சரி, எனக்கு இதெல்லாம் தப்பு, எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எனக்கான இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன நானே தேடுதலுக்கு உட்படுத்திக்கிறது கிடையாது. என்ன நானே எப்போ தேடுதலுக்கு உட்படுத்திக்கிறதுனா சிம்பிள். நீ உங்களுக்கு இங்கே உலகத்தில் அபேண்டன்ட் ஆஃப் சாய்ஸஸ் இருக்குது, ஓகேங்களா? அபேண்டன்ட் ஆஃப் சாய்ஸஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு மியூசிக் எடுத்துக்கங்க. ஒரு மியூசிக் எடுத்திங்கன்னா அபேண்டண்ட்டாக உங்களுக்கு எல்லா விதமான மியூசிக் நீங்கள் கேட்கலாம் அந்த உலகத்தில், ஓகேங்களா? சாய்ஸஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்ங்கிறது ஒரு டீப் இன்சைடு இருக்கும், ஓகேங்களா? பியர் ப்ரெஷரில் இப்போ ஒரு பாட்டு அடிக்கடி ரேடியோவில் போடுறான், இந்த பாட்டு நல்லா இருக்குன்னு மைண்ட் செட்டில் சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த அன்பாப்புலர் ஒப்பீனியனுங்கிற கான்செப்ட் எல்லாமே உங்கள் மனசில் பிடிச்ச விஷயம், நல்லா புரிஞ்சுங்க. எல்லாம் சொல்லுவாங்க அன்பாப்புலர் ஒப்பீனியன். விஜய் ஆண்டனி இஸ் அ கிரேட் மியூசிக் டைரக்டர்னா உண்மையாலுமே ஜென்யூனா யூ ஃபீல் தட், ஓகேங்களா? யூ மே சே தட் இளையராஜா இஸ் அ கிரேட் மியூசிஷியன், யூ மே சே தட் ஏஆர் ரஹ்மான் இஸ் அ கிரேட் மியூசிஷியன். ஏன்னா பியர்ஸ் எல்லாம் அதை சொல்லி அதை பண்ணுறாங்க. இண்டிவிஜுவலாக உங்களுக்கு நீங்கள் அன்பாப்புலர் ஒப்பீனியன் நீங்கள் வச்சிருக்கிறதெல்லாம் ரொம்ப நிறையா இருக்கும். நம்மளே நீங்கள் தேடுங்க, நான் யோசிச்சு பார்த்துருக்கேன் எனக்குள்ள அன்பாப்புலர் ஒப்பீனியன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த அன்பாப்புலர் ஒப்பீனியனுங்கிறது நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு 90% ஆஃப் வாட் யூ வாண்ட்டுங்கிறது கிடச்சிடும். அது ஃபுட்டில் இருக்கலாம், நீங்கள் உங்கள் லவ் லைஃப்பில் இருக்கிற டேஸ்ட்டில் இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ அந்த அன்பாப்புலர் ஒப்பீனியனுங்கிற கான்செப்டே நீங்கள் உங்களுக்கான தேடலுக்கான ஒரு ஆரம்ப அறிகுறி தான். ஸோ அபண்டன்ட் மியூசிக் இருக்கும்போது பியர் ப்ரெஷர்லாம் தாண்டி எனக்கு ஓப்பரா ரொம்ப பிடிக்கும். இப்போ தமிழ்நாட்டில் ஓப்பரா ரசிக்கிற ஆட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்கு பர்சனலாக ஓப்பரா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்துட்டு ஷூபர்ட் எடுத்துங்க, இல்லை டான் ஜியோவன் எடுத்துங்க. ஷூபர்ட் டான் ஜியோவன் ஓப்பரா எடுத்துங்க, மை பர்சனல் ஃபேவரட். அதை நான் போட்டு விட்டு ஒரு 1 hour ப்ளே பண்ணி யாராவது போட்டு விட்டா யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க இங்கே. ஏன்னா அது அவத்துக்கு பிடிக்காது. ஸோ என்ன பண்ணுவேன்னா நான் இது ஒரு என்ன அறியாமல் ஓகே இது கேட்டால் மற்றவங்களுக்கு பிடிக்கும், நான் மட்டும் தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்செட்டுங்கிற கான்செப்டே இல்லை உலகத்தில். ஸ்பீக்கர்லாம் கேட்கணும்னா என்னால் ஓப்பராக கேட்க முடியாது. ஸோ வி ஹேவ் ஹெட்செட், ஸோ அதனால் காலை மல்லிட்டு கேட்க முடியுது. ஸோ அது மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயம் எனக்குள்ளேருந்து ட்ரைவ் ஆகி வருதாங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான ஸ்பேஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும். உங்களை நீங்கள் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களை நீங்களே தேடாமல் எதுக்கு அடுத்தவங்களை தேடாமல் உங்களை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும்னா என்ன பண்ணணும்? புரியுதுங்களா? உங்களை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிங்கன்னா யூ டாக் அபவுட் எவ்ரிதிங். எக்ஸ்டர்னல் திங்ஸ் எல்லாம் விட்டுருங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அதெல்லாம் விட்டுருங்க. பேசிக்காக இன்றைக்கி காலைலாம் எந்திரிச்சு சாயந்தரத்துக்குள்ளே என்ன நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்கான விஷயம் ஏதாவது ஒன்று பண்ணிட்டேன்னா தெரிஞ்சுக்கணும்ல. அது நீங்கள் எடுக்கிற 10 நிமிஷம் பாத்துங்கிறது 5 நிமிஷம் எடுத்தாலும் ஓகே தான். சின்ன சின்ன ஆக்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன். சின்ன சின்ன ஆக்ட்ஸ் தான் முக்கியம் சொல்ல ஆல்பர்ட் கேம்ஸ். நீங்கள் ரொம்ப பெருசாலாம் யோசிக்காங்கிறது சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் நீங்கள் ஒரு மீட்டரை நீங்கள் செட் பண்ணும்போது அகெயின் கோ பேக் டு சிட்டிங் வித் புத்தா சாட்டிஸ்ஃபேக்ஷன் பெயின் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பாட்காஸ்ட் போய் கேளுங்க திருப்பி இங்கேருந்து. அங்கே என்ன சொல்லியிருக்கோம் நம்ம ஆல்பர்ட் கேம்ஸ் சொன்னதா அங்கே சொல்லியிருக்கோம் நம்ம. ஸோ உங்களுக்கு என்ன நோக்கி நீங்கள் கேள்வி கேட்கக்கூடிய உங்களை நோக்கி நீங்கள் வச்சுக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் மீட்டர் லெவலை நீங்கள் குறைச்சிங்க. இன்றைக்கி என்னால் சின்ன சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு ஒரு மனுஷனுக்கு தேவையான நீட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ சூசைட் பண்ணுற அளவுக்கான நீட் நம்மக்கிட்ட கிடையாது. புரிஞ்சுக்கிங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முடிச்சுக்கணுன்ற அளவுக்கான நீடு உங்களுக்கு இன்றைக்குமே இருந்தது கிடையாது. ஓகேங்களா? போராடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல வரல. ஐம் நாட் ட்ரைங் டு பி அ போராடி வென்று வாருங்கள், தற்கொலை என்பது கோழைத்தனம், வாழ்வை முடித்துக்கணும்னு நினைக்கிறதே ஒரு கோலை செய்யலாம் சொல்ல வரல. பட் அதுக்கான தேவையே இல்லைங்கிறாங்க. தேவை கிடையாது. there is no need for that. ஓகேங்களா? unless until you don't have any என்ன சொல்கிறது unless until you understand yourself completely. எல்லாத்தையும் பார்த்துட்டேன்ற நிலைமைக்கு எப்போ வர நீ அது வந்ததுக்கப்புறம் நீ சூசைட் பண்ணிக்குவேன். ஓகேங்களா? ஸோ என்னால் பார்க்கவே முடியாது அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு நீங்கள் ஏன் போகிறீங்க? ஏன்னா இப்போ இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே கிடையாது, இதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை நிலமை நீங்கள் எப்படி வரீங்க? பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் நிலைமைக்கு வரல.
நான் இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? எப்படி சொல்கிறேன்னா, ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிறான்னு வச்சுங்களேன், சொன்னோன்னே இந்த இனிமேல் உலகத்தில் எனக்கு பார்க்கறது எதுவுமே கிடையாது, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படின்னா தப்பு. எல்லாத்தையும் நீ பார்க்கல, அது பொய். அந்த பொய்யிலே சூசைட் பண்ணிக்க போகிற நீ எல்லாத்தையும் பார்க்கறதுக்கான ஸ்டெப்பே எடுக்காமல் போகிற. ஏன்னா நீ ஒரு விஷயத்தை பார்த்துட்ட, அந்த ஒரு மொக்க பூமர் கதை தான், குழந்தைங்க சொல்கிறது தான். இந்த இப்போ புளிப்பு திராட்சைகள் நரி கதை கேள்விப்பட்டீங்கன்னா, ஒரு நரி வந்துட்டு திராட்சையை வந்து பறிக்க ட்ரை பண்ணும், மேலே ஏறி குதிக்க எட்டலன்னு சொன்னோடனே இந்த திராட்சை புளிப்புன்ட்டு போயிடும். லிட்டரலாக சூசைடுக்கான ஒரு சூசைடுக்கு நோக்கி நீங்கள் நகர்றீங்கன்னா இந்த கதை தான் உங்களுக்கு வந்துட்டு மாரல் பூஸ்டிங்காக இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் பார்த்துறீங்க, அந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்காமல் உங்களுக்கு கஷ்டமான அனுபவம் கொடுத்துருச்சு, அதனால வந்து நீங்கள் உலகத்தில் எல்லாத்தையும், ஏன்னா யூ ஸ்டார்டட் திங்கிங், யூ ஆர் ட்ரைவிங் இட். எனக்கு அதுதான் வேணும், எனக்கு இந்த பொண்ணு தான் கிடைக்கணும் வாழ்க்கையில், எனக்கு இந்த வேலை தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ரீ டிட்டர்மைண்டாக வச்சுக்கிறீங்க. இந்த கான்செப்ட் ஆஃப் டெத் அன்சர்டனுங்கிற விஷயத்தை மறந்துடுறீங்க. ஓகேங்களா? ஏன்னா நான் சாவறதுக்குள்ளே நான் இதெல்லாம் பண்ணிடணும், ஏன்னா உங்களுக்கு நீங்கள் எப்போ சாவ போகிறீங்கன்னே தெரியாதுங்கிற அன்சர்டைனிட்டி வந்து சர்டைனாக நீங்கள் மாற்ற ட்ரை பண்ணுறீங்க. எப்படி சொல்கிறேன்னா, நான் எப்போ சாக போகிறேன்னு தெரியாமல் வாழ போகிறேங்கிறதேங்கிற அன்சர்டனிட்டி ஒரு சர்டைன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நகர்றீங்க. நீங்கள் நகரும்போது இதுதான் எனக்கு இந்த பொண்ணு தான் முக்கியம், இந்த பொண்ணு தான் எனக்கு வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் போகும்போது வந்துட்டு யூ அக்குமுலேட் யுவர் செல்ஃப். பட் ஹூ யூ ஆர், டீப் இன்சைட் ஹூ யூ ஆர், நீங்கள் யார், நான் யார், எனக்கும் அந்த 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 கோலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, தேவை இருக்கா, எவ்வளோ தேவைகள் இருக்குது எங்கள் 2 பேருக்கும், எனக்கும் அந்த கம்யூனிகேஷனுக்கும், அதுதான் என்னோட உலகமா, எனக்கு அதான் வாழ்க்கையா அப்படின்ற நிலைமையே வருது. அது மட்டும்தான் சாய்ஸா? இல்லைல்ல. ஸோ எவ்வளோ இருக்குது? ஸோ அப்படி அக்குமுலேட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் சூசைட் படிக்கிறது முட்டாத்தனம் கிடையாது. யூ நெவர் ட்ரைட், ரைட்? யூ நெவர் ட்ரைட் எக்ஸ்ப்ளோரிங் சம்திங், ரைட்? எக்ஸ்ப்ளோரேஷனாக வந்துட்டு லூஸ்தனமாக பேசக்கூடாது. சில பேர் சொல்லுவான், எனக்கு என்கிட்ட காசு இல்லை, நான் ட்ராவல் பண்ண முடியல, வாழ்கிறதெல்லாம் வாழ்க்கையா? ட்ராவலிங் மட்டும்தான் வாழ்க்கைன்னு சொல்கிறேன். தெர் ஆர் பில்லியன்ஸ் ஆஃப் வேஸ் டு எக்ஸ்ப்ளோர் யுவர் செல்ஃப். புக்கு படி, யூடியூப் பாரு, பாட்டு கேளு, யுவன் சங்கர் ராஜா ட்ரக் அடிக்ட் 75 கிலோ போதைங்கிறாங்களை எடுத்து குடி, யார் வேணாலும். தெர் ஆர் லாட் ஆஃப் வே டு எக்ஸ்ப்ளோர் யுவர் செல்ஃப், ரைட்? எதுவுமே பண்ணாமல் வந்துட்டு சும்மா வந்துட்டு இதான் என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க? டெத்தே முடிவு பண்ணல. டெத் அன்சர்டனாக இருக்கிறனால நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க. டெத்தை சர்டைனாக சூசைடுங்கிற கான்செப்ட் நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சாலும் யூ ஸ்டார்டட் பில்டிங் அ கான்செப்ட் கால் சர்டைன் டெத். ஸோ அது நீங்கள் யோசிக்க அது நீங்கள் எப்போ வேணால் தள்ளி போடலாம், நீங்கள் தள்ளி போடலாம், நாளைக்கு தள்ளி போடலாம். பட் சூசைட் தாட்ஸ் நீங்கள் வந்து ப்ரோக் பண்ணி ஆரம்பிச்சிங்கனாலே வந்துட்டு யுவர் சர்டைன் தட் யூ வாண்ட் டு கில் யுவர் செல்ஃப். ஓகே? ஸோ அதுக்கான வலி பெயினுங்க விஷயத்தில் வேணால் நீங்கள் தள்ளி போடலாம், பட் யுவர் சர்டைன் போட்டு. ஸோ அந்த மாதிரி வரும்போது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக போகுது. ஸோ இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகேங்களா? ஏன்னா இந்த உலகத்தில் வந்துட்டு சாவை பயந்தவன் தான் அதிகமான தவறுகள் செஞ்சிருக்கான். சாவுக்கு பயப்படவன் தான். சூசைட் பண்ணுறவங்களாம் விட மோசமானவன் தான். சாவுக்கு பார்த்து நான் பயப்படவே மாட்டேன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அவன் வந்து அதிகமான தவறுகள் செஞ்சவனாக இருப்பான். ஹிஸ்ட்ரி அதான் சொல்லிக் கொடுத்துருக்கு. எவ்ரி சோல்ஜர், வாருக்கு போகிற ஒவ்வொரு சோல்ஜரும் வந்துட்டு பார்டரில் இருக்கிற சோல்ஜர் சொல்லுவார், போருக்கு போன சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்துட்டு தே நெவர் ஃபியர் டெத். தே மைட் ஹவ் ஃபியர் டெத். சாவு போகிற நொடியில் பயந்துருக்கலாம், பட் அங்கே போகும்போது சாவு நிச்சயம் தெரிஞ்சு போனதால அவனை அடுத்த உயிர் எடுக்க முடிஞ்சு. நல்லா புரிஞ்சுங்க. மிலிட்டரியில் ரம்மு குடிக்கிறதுனாலாம் அவங்க உயிர் எடுக்க முடியல. ஹீ நோஸ், நான் அவனை சுடலாம், அவனை சுட்டுருவான், பிகாஸ் ஐ எம் சர்டைன் ஐ எம் கோயிங் டு டை. அதனால ஹி வாஸ் ஏபிள் டு டேக் another லைஃப். சைக்கோபேத்ஸ்லாம் உருவானதுனால தான் வந்துட்டு they don't remorse. Why they don't remorse? Because they are sure they're going to die. சரிங்களா? அன்சர்டைனிட்டி நல்லா புரிஞ்சுங்க. அந்த பேர்கு படம் பார்த்துருக்கீங்களா, ஒரு நாளில் பேர்கில் எல்லாம் கொலை பண்ணுறது மாதிரி. ஸோ அன்சர்டைனாக இருக்கணும். இது 2 எக்ஸ்ட்ரீம் போகும். உங்கள் லைஃப் டெத்து சர்டைன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் இருந்துச்சு, டெத் இஸ் அன்சர்டைனுங்கிறது நீங்கள் நம்பி ஆகும். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டான வேர்டாக தான் இருக்கும். இந்த வேர்டு வந்து கீகர்கார்டு சொல்கிறாரு, கான்ட்டு சொல்கிறாரு. டெத் இஸ் சர்டைன், பட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் டெத் இஸ் ஆல்சோ அன்சர்டைன். எப்படி நான் வந்து உங்களுக்கு சாவுங்கிறது நிச்சயம் தான், ஆனால் எப்போ சாவு போகிறோன்னு தெரியாதுல்ல. அதானே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹோப்பு கொடுக்குது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ நான் நாளைக்கு நான் சாக போகிறேன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கங்களேன், எனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, நான் லைஃப்பில் வந்து எக்கச்சக்கமாக நான் என்ஜாய் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? இன்னொரு ஆப்ஷனை வந்துட்டு என்னை வந்து மிசரபிள் ஆக்குவேன். இப்போ ஆஃப்டர் லைஃப்னு ஒரு படம் இருக்குது, ஆஃப்டர் லைஃப்ங்கிற சீரிஸ் இருக்குது. அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஆஃப்டர் லைஃப் சீரிஸ் பாருங்கள், நான் போன தடவை சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் போன பாட்காஸ்ட்டில். ஸோ ஆஃப்டர் லைஃப் சீரிஸில் வந்துட்டு அந்த கேரக்டர் வந்துட்டு சூசைட் பண்ணிக்க முடிவு பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஹி வில் ஸ்டார்ட் பிகமிங் அ மீன் பர்சன். மனைவி இறந்துட்டாங்க, மனைவி இறந்தோன்னு நான் சாவணும் முடிவு பண்ணோன்னே, எதுக்கு இந்த மக்கள்கிட்ட வந்து நான் பாசமாக இருக்கணும், எதுக்கு இந்த மக்கள்கிட்ட வந்து அன்பு செலுத்தணும், நான் கோவமாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் பிகம் an asshole. You literally become an asshole. Ricky Gervais வந்து you will become an asshole in that series. அப்புறமேட்டுக்கு அவன் திரும்பி ரே ஆஃப் ஹோப் வந்து அப்புறமேட்டுக்கு பட் டீப் இன்சைட் he was not an asshole. அந்த சீரிஸ் படி பார்த்தீங்கன்னா he கம்பேஷனேட்டாக இருக்கக்கூடிய ஆள் தான். பட் நான் சாக போகிறது தெரிஞ்சோன்னே இதை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு தான் அவன் சொல்லுவான். அந்த முழுக்க அந்த ஃபிலாசபி வந்து என்ன சொல்கிறது, மேனுவல் கான்ட் ஃபிலாசபி தான். ஸோ
குட் பிளேஸ்னு ஒரு சீரிஸ் இருக்குது. குட் பிளேஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது காமெடி சீரிஸ் தான். பட் அந்த சீரிஸ் வந்து இமானுவேல் கண்டோட ஃபிலாசபியை நோக்கி நகர்ந்தது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சீரிஸ். அதை பார்த்து எத்தனை பேர் தெரியும்னு தெரியல. ஸோ இவங்க எல்லாருமே என்ன சொல்ல வருதுன்னா வந்துட்டு யூ வில் டேக் திஸ் டைப் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஆர் எல்ஸ் யூ வில் டேக் தி சால்டரி. எல்லாமே வாழ்ந்துட்டேன், வாழ்க்கையிலுமே வாழ என்ன இருக்குது அப்படின்னு நிலைமைக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணாமல் இருந்துடும். இது ரெண்டுமே பத்தட்டிக்கான சிச்சுவேஷன் தானே. யூ ஆர் லூசிங் யுவர் ஓன் ஃப்ரீ வில், ரைட், அட் த எண்ட் ஆஃப் த டே. ஸோ அது மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வந்துட்டு நம்மளே எதுக்கு வந்து ஒரு தீனி போட்டுக்கணும்? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் கால் டெத். டெத் இஸ் சர்டைன் ஃபார் யூ, பட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் யூ அக்வயரிங் டெத் இஸ் அன்சர்டைன். புரிஞ்சுங்க, சாவும் இறப்பு என்பது உங்களுக்கு நிதர்சனமான உண்மை. ஆனால் நீங்கள் இறப்பை நோக்கி எப்போது நகர்கிறீர்கள் அப்படிங்கிறதுலாம் வந்து லைஃப்பில் இருக்க டேஸ்ட்டே இருக்குது. அங்கே தான் இருக்குது. நீங்கள் எப்போ போக போகிறீங்க அதை நீ டிட்டர்மைன் பண்ணாத. டிட்டர்மைன் நீ பண்ணாத, சூசைட் பண்ணாத. உனக்கு வந்து ஒரு எபிலிட்டி கிடையாது. சூசைடும் உங்கள் சாவ போகிற நாளை தெரிஞ்சுக்கிறது சேம் பவர் தான் என்னை பொறுத்தவரைக்கும். புரியுதுங்களா இல்லையா? நீ டிட்டர்மைன் பண்ண தேவை கிடையாது. அதுக்கான தேவையும் உனக்கு இருந்தது கிடையாது இன்னி வரைக்குமே. அதே மாதிரி எனக்கு சாவ போகிற நாளை தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருந்தது கிடையாது. ஸோ தேவையில்லாத விஷயத்தை நோக்கி நகரணும். பிகாஸ் தட் இஸ் நாட் யுவர் ஃப்ரீ வில். யூ அண்டர்ஸ்டாண்ட்? டெத் இஸ் த அல்டிமேட் ஆப்போசிட் டு ஃப்ரீ வில். புரிஞ்சுங்க, யாருக்கும் இங்கே சாக வேண்டிய ஆசை இருக்கிறது கிடையாது. ஈவன் இட் கேன் பி மனசார. நான் சொல்ல வந்துட்டு ஆஸ் எ ஹியூமனாக வந்து சாவணுங்கிற ஆசை யாருக்குமே கிடையாது. விரக்தியில் சாவறான் எல்லாம். ஓகேங்களா? சாவணும்னு ஆசைப்பட்டு நோபடி எம்ப்ரேசஸ் டெத். டெத்துக்கே வந்து டார்க்கான ஃபிகர் கொடுத்துருக்கோம். வி ஓன்ட் எம்ப்ரேஸ் டார்க்னஸ். எது கையில் வந்துட்டு ஒரு டெத்துக்கு ஒரு கோரமான முகம் கொடுத்துருக்கோம். பிகாஸ் வி ஆஸ் எ ஹியூமன் வி டோன்ட் எம்ப்ரேஸ் இட். ஓகேங்களா? வி கேன் சே லைக் தட் நாங்கள் வந்து ஐம் எம்ப்ரேசிங் மை டெத் அப்படின்னு சொல்லிட்டு கையை மூடிக்கிட்டு வந்துட்டு அப்படியே கண்ணை மூடுறதெல்லாம் கிடையாது. நம்ம வந்துட்டு பிடிப்பை இழந்துட்டதுனால போகிறோம். ஸோ யூ ஆர் நாட் கோயிங் டு பர்சியூ தட். யூ ஆர் ஆக்சுவலி புஷிங் யுவர் செல்ஃப் டு இட். ஐயோ சாகணுமா, ஐயோ இன்றைக்கி எந்திரிக்கணுமா, அலாரம் வச்சு பெட்டில் சண்டே அதுமா காலையிலங்கிற மனநிலையில் தான் நீ சூசைட் நோக்கி போகிற. புரிஞ்சுங்க. ஸோ பேசிக்காகவே இதான் அண்டர்ஸ்டாண்டிங். சாரி, கையை வச்சு மைக் காட்டி விட்டேன். ஸோ இதான் வந்து பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ யூ at present whichever the things you are not able to embrace, they don't have meaning to you. இது யார் சொல்கிறா? ஃபேமஸான ஃபிலாசபர் பிளேட்டோ சொல்கிறார். பிளேட்டோவுடைய பிளேட்டோயிசம் ஃபாலோ பண்ணுற ஆட்களுடைய மாடர்ன் வே ஆஃப் ஃபிலாசபி. ஸோ உங்களால் எம்ப்ரேஸ் பண்ண முடியாத விஷயங்களை நீ வந்து என்ஜாய் பண்ண முடியாதுங்கிறாங்க. புரிஞ்சுங்களா இல்லையா? ஸோ மாடர்ன் ஃபிலாசபர்ஸ் எல்லாருமே சொல்கிறது இதுதான். நீங்கள் வந்து ஆல்பர்ட் கம்ஸுக்கு தான் சொல்ல வர்றாரு. ஸோ இவங்க எல்லாருமே உங்களுக்கு இதான் சொல்ல வர்றாரு. ஸோ இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இப்படிப்பட்ட கட்டத்தில் வந்து நீங்கள் நகர எதனால் வந்து நான் வாழ்கிறேன் அப்படிங்கிறது வந்து உங்ககிட்டேருந்தே அந்த கேள்வியை நீங்கள் கேட்டுக்காமல் நீங்கள் மற்றவங்க நோக்கி எழுப்ப நீங்கள் யூ ஆர் புட்டிங் யூர் செல்ஃப் இன்டு அ பிக்கஸ்ட் இஷ்யூ. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் கால் டெத். ஓகேங்களா? அதை நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த பாட்காஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்தே ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு புட் ஹியர் அண்ட் தேர். டெத்துங்கிறதுக்கான திருப்பி ரீட்ரேட்டே பண்ணுறேன் நான். டெத்துங்கிறத வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து ரொம்ப முக்கியமான முயற்சியாக இருக்கும். ஓகேங்களா? அது ரொம்ப மெனக்கடல் தேவை கிடையாது. ஓகேங்களா? சிம்பிளாக உங்களை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் கால் டெத் அண்ட் ஒய் டெத் இஸ் கன்சிடர் அஸ் த அல்டிமேட்டம். ஓகேங்களா? ஸோ அல்டிமேட்டம் நோக்கி நீங்கள் வந்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்துட்டு அது பியூட்டி அங்கே தான் இருக்குது. அந்த அல்டிமேட் நோக்கி தான் நம்ம எல்லோரும் போகிறோம்னு ஆசைப்படுறோம். பட் டெத்துங்கிற விஷயம் வந்து இட் இஸ் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் த கார்னர். என்ன வேணால் நடக்கலாங்க. அன்சர்டனிட்டி தான் வாழ்க்கையை சொல்கிறோம்ல. அன்சர்டனிட்டியாக இருக்கிற வாழ்க்கையில் வந்துட்டு நீங்கள் எதுக்கு வந்து ஒரு சர்டைனான ஒரு போர்ஷனை நோக்கி நகர்றீங்க? நான் இப்போ பாட்காஸ்ட் முடிச்சு எந்திரிச்சு நடக்கும்போது தடிக்கிட்டு விழுந்து செத்து போனால் யாருக்கு தெரிய போகுது? ஸோ புரியுதுங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து என்னுடைய விஷயத்தை வந்து இப்போ நான் தடுக்கி விட்டு விழ போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன். இப்போ நான் இந்த பாட்காஸ்ட் இப்படி பண்ண முடியாது. நண்பர்களே, நான் தடுக்கி விட்டு விழ போகிறேன். உங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, என் வாழ்க்கையில் இப்படிலாம் வாழ்னேன்னு சொல்லிட்டு செல்ஃப் சாரோவை தான் போகிறேன். எனக்கு நான் அடுத்த செகண்ட் எந்திரிச்சு நான் தடுக்கிட்டு விழப்போலையான்னு தெரியலங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறனால தான் வந்துட்டு வாழ போகிறேங்கிற நம்பிக்கை இருக்கிறனால வந்துட்டு என்னால் பேச முடியுது. என்னால் வந்துட்டு see you again until next time டாட்டான்னு சொல்ல முடியுது. புரிஞ்சா இல்லையா? ஸோ அப்படியே கிரிம்மாக உங்களை வச்சுக்கிறதுக்கான சுச்சுவேஷன் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும். இட் கேன் பி எனி திங். உங்களுக்கு சொல்லலாம், நீ சொல்லிடலாம்டா ஈஸியாக உங்கள் லைஃப். ஐ ஹவ் கான் த்ரூ மோஸ்ட் ஆஃப் த பேட் திங்ஸ். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு ஐ ஹவ் கான் த்ரூ மோஸ்ட் ஆஃப் திங்ஸ். நான் வந்து இவ்வளோ பேசுகிறேன்னா என்னை காப்பாற்றினது வந்துட்டு எவ்வளோ ஃபிலாசபர்ஸ் தான்.
டில் டுடே. நான் வந்து க்ளப் ஹவுஸில் இப்போ சில பேர் என்ன வந்து ஃபாலோ பண்ணுறோம் கேட்டுக்கலாம். வந்து சில பேர் சொன்னாங்க, நீ வாக் மங்கில் இருக்கிற ஃபிலாசபி க்ளப் ஹவுஸில் பேசுகிற ஃபிலாசபி வித்தியாசம். க்ளப் ஹவுஸ் வந்து எனக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டூல் மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன் நான். சும்மா ஒரு டாப்பிக்கை போட்டுட்டு எப்படி மக்கள் ரியாக்ட் பண்ணுறாங்க, எனக்கு அதில் கோவம் வராமல் இருக்கா வந்து நான் வந்து ஒரு சப்ஜெக்ட் நானும் கோவம்லாம் படுறேன் க்ளப் ஹவுஸில். க்ளப் ஹவுஸ் மீன்ஸ் அந்த இன்ட்ராக்ஷன் செஷன்ஸில் ட்விட்டர் ஸ்பேஸ் மாதிரி க்ளப் ஹவுஸ்லாம் சண்டை போடுறேன், கோவப்படுறேன். ஸோ அங்கே ஒரு ஃபாலோவர் கேட்டார், நீங்கள் ஃபிலாசபியில் பயங்கரமாக பாட்காஸ்ட்டில் பேசுகிற வாக்மனுக்கும் அங்கே இருக்க வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு. டிஃபரன்ஸ் அதுதான் முக்கியமாக. ஏன்னா முழுக்க வந்துட்டு நான் என்னுடைய லைஃப்பை வந்துட்டு நான் இந்த மாதிரி எக்யூப் பண்ணிக்கிட்டது காரணம் இந்த இவங்க மாதிரி ஃபிலாசபர்ஸ் தான். ஐ கேன் நேம் பில்லியன் ஃபிலாசபர், ஐ மீன் 100 ஃபிலாசபர்ஸ். அதில் நான் படித்தது வந்து ஒரு 10-15 ஃபிலாசபர்ஸ் வந்து ஃபுல்லாக படிச்சிருக்கேன். ஏன் இவங்கெல்லாம் இல்லைனா நான் வாழ்ந்துருக்க மாட்டேன், செத்து போயிருப்பேன் எப்பயோ. உண்மையை சொல்கிறேன், ரொம்ப கிராட்டிடியூட் அவங்க நான் பட்டிருக்கேன் நான். ஏன்னா அவங்க தான் என்ன வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்னை சர்ச் பண்ண வச்சாங்க. என்ன நானே கிடிபிக்காக வச்சுக்கணும்னு சொல்லுறாங்க. அதுவும் இமானுவேல் காண்ட் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி அந்த பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ் ஆகட்டும், இல்லை வந்துட்டு இங்கே கன்ஃபியூஷியஸ் ஆகட்டும், ஜே கிருஷ்ணமூர்த்தி ஆகட்டும், ஓஷோ ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து இதை கிவ் மீ எஸ் டூல் டு பர்சீவ் திஸ். நான் உங்களுக்கு வந்து எசன்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் என்கிட்ட இருந்து தெரிஞ்ச விஷயத்தை. ஸோ இவங்கெல்லாம் தேடி படிச்சிங்கனாலும் உங்களுக்கு சூசைட் தாட்ஸ்லாம் வரது குறைஞ்சி போயிருங்க. படிங்க, பேசுறதை கேளுங்க. இவங்கெல்லாம் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் சொல்கிறீங்க கிடையாது, ஃபிலாசபி பேசுகிறீங்க சரிங்களா. முக்கியமாக வந்துட்டு நீங்கள் ஆல்பர்ட் கேம்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். அந்த ஆள் வந்து எம்பேஸ், அதுவும் இந்த கீக்கர் கார்டெலாம் வந்து சாவை பற்றி மட்டும், அந்த ஆள் சாவை பற்றி தான் பேசியிருக்கான். அந்த ஆள் சாவை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கான். சாவை பற்றி பேசுகிறவங்க எல்லாம் அந்த ஆள் பேசுனதுனால வந்துட்டு உங்களுக்கு வந்து சாவுங்கிற விஷயம் வந்துட்டு ஒரு மொக்க மேட்டர்னு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ புரிஞ்சுக்கிங்க, அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து எந்த இடத்துலேருந்து நீங்கள் உங்களுடைய முடிவுகள் எடுக்க போகிறீங்க, நீங்கள் யாருக்காக இந்த வாழ்க்கை வாழ்கிறீங்க, இந்த மாதிரியான கேள்விகள் வந்துட்டு முதல்ல இந்த வாழ்க்கையில் வந்து எனக்கான ஸ்பேஸை நான் எனக்கு கொடுத்துக்கிட்டேனான்ற கேள்விக்கு உள்ளாக்கிங்க ஓகேங்களா. என்னால் ஒரு அன்றைக்கி வந்து சம்டைம்ஸ் நான் ஷவரில் வந்து இது நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணும் ஓகேங்களா. அன்றைக்கி எனக்கு வேலை இருக்கும், வேகமாக எனக்கு வந்து சீக்கிரம் குளிச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு குளிக்கிறோங்கிற ஒரு ஹேபிட்டே வந்துட்டு நான் வந்துட்டு வேலை இருக்க வேகமாக செய்யறதுனால சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடையலை. இந்த மாதிரி நான் தவறு விட்ட தருணங்கள் எனக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து தேடி கண்டுபிடிங்க. சின்ன சின்ன விஷயங்களாக தான் இருக்கும். சின்ன வயசில் நீங்கள் பண்ண விஷயங்கள்லாம் இருக்கும். ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து வேறு ஒரு காரணத்துக்கு இப்போ ஆஃபீஸ் காலைல சம்டைம்ஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். திடீர்னு காலைல நீங்கள் போவீங்க, காலைல போகும்போது விடிய காலைல 6 மணிக்கு வந்துட்டு நான் வந்து சென்னைக்கு வந்த புதுசில் வந்துட்டு ஐ யூஸ் டு ஒர்க் ஃபார் அ கம்பெனி. 6 மணிக்கு வந்து நான் வந்து ஆஃபீஸ் ஷிஃப்ட்டுக்கு போகணும் ஓகேங்களா. அந்த கேபில் நான் கூட்டு போகும்போது கேபில் வந்துட்டு ஆகாயத்தில் 100 நிலா அங்கங்கே நீலப்பூராக்களும் வந்துட்டு இந்த பாட்டு வரும், வாலி எழுதின பாட்டு, மரியாதை படத்தை பாட்டு அந்த கேபில் போட்டு போவாங்க. ஆஃபீஸ் போனாங்க ரஷ்ஷில் வந்து நான் வந்து அந்த கேபில் உட்காந்து கேட்டு போவேன். ஆனால் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்காது. அப்போ கரெக்டாக வந்து கிண்டி பிரிட்ஜ் ஏறி இறங்கும்போது சன்செட்டு ஏறி இறங்கும். நான் கிண்டியில் போயிருந்தேன், சன்செட் வந்து ஏறி இறங்கும். அதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணாமலே போய்டுவேன், ஆஃபீஸ் போய்ட்டு வந்துட்டுருக்கேன். ஒரு நாள் தோணுச்சு இதை என்ஜாய் பண்ணியோன்னு சொல்லிட்டு சண்டே நான் காலைல கிளம்பி நான் போனேன். சண்டே காலைல கிளம்பி எரிஞ்சு அந்த ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு பாட்டை கேட்டுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த கிண்டி, அது ஒரு பெரிய ஆக்ட் கிடையாது, சின்ன ஆக்ட் தான். கிண்டி பிரிட்ஜ், அந்த கிண்டி பிரிட்ஜ் நான் சொல்கிறேன் வந்து கிண்டி டு சைதாப்பேட்டை, வெஸ்ட் சைதாப்பேட்டை போகிற சின்ன பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜில் இறங்கினா பக்கத்தில் 2 பில்டிங் கேப்பில் வந்துட்டு சன் ரைஸ் ஆகும். அதை நான் யோசிச்சிருக்கேன் போகும்போது. சரி இதை நம்ம வந்து அதை பார்த்துருக்கேன், அதை அட்மையர் பண்ணணும்னு தோண கிடையாது. ஒரு நாள் யோசித்தேன், நம்ம ஏதோ ஒன்று கிண்டி போகும்போது நோட் பண்ணியிருக்கோம்னா அந்த 6 மணிக்கு அந்த சன்ரைஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிட்டு ஹெட்செட்டை மாட்டிட்டு இந்த ஆகாயத்தில் 100 நிலா பாட்டை பகலில் எழுதி ஸ்டார்ட் ஆகும்போது விடிய காலையில் இருட்டில் கேட்டுட்டு இருந்தேன். நான் அந்த டைமை உருவாக்கிட்டு போனேன். எனக்கான எக்ஸ்ப்ளோரேஷன் நாங்கள் ட்ரை பண்ணோம். இது ஒரு சிம்பிள் கிளாஸ் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன தப்ப விட்ட தருணங்களில் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து திருப்பி ரீவிசிட் பண்ணணும்னு நினைக்க ஆரம்பித்தாலே உங்களுக்கு வாழ்கிற ஆசை வந்துடும். என்னுடைய பர்சனல் நம்பிக்கை. இது எந்த ஃபிலாசபர் சொல்லலை, என்னோட லைஃப்லேருந்து நான் சொல்ல வரேன். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமானா எனக்கு தெரியாது. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுங்களேன். திடீர்னு நீங்கள் காலைல போகும்போது வந்துட்டு என்ன சொல்லுவீங்க, ஒரு இடத்துலேருந்து செங்கக்கல்லை தூக்கி வந்துட்டு இந்த ஸ்டோன் ஸ்கிப்பிங் சொல்லுவாங்க தெரியுமா, தண்ணியில் வந்து பட்டு 3 பிச்சாகி போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா பற்றின உங்களுக்கு ஆசை இருக்கும். அந்த ஏரியில் நீங்கள் பண்ண முடியாமல் வேறு ஒரு காரணத்தில் எக்ஸ்டர்னல் காரணத்தினால நீங்கள் தாண்டி போயிருப்பீங்க. வேலைக்கு போகிறதோ இல்லை உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு ஆஸ்பத்திரி போகிறதோ ஒரு காரணத்தை போயிருப்பீங்க. பட் இன்றைக்கி அவரும் சும்மா உட்காந்துருப்பீங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி சூசைட் பண்ணலாம் தோன்ற மாதிரி நாட்கள்லாம் வரும். அப்போ வந்துட்டு சும்மா இருந்தீங்கன்னா சூசைட் பண்ண மாதிரி அதை நான் பண்ணிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அதை பண்ணிட்டு. நீங்கள் பெரிய ஆக்ட்லாம் பண்ண தேவை. ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ராவல் ஆனால். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் பெரிய ஆசைகள் இருந்ததே கிடையாது. நம்ம எல்லாருக்கும் நம்ம கேப்பபிலிட்டி தெரியும். நம்ம ஆசைகளில் சின்ன ஆசைகள், அழகான சின்ன சின்ன ஆசைகள் இருந்திருக்கு. ஸோ சின்ன சின்ன ஆசை அந்த பாட்டு வயிறும் எதிர்பார்ப்பு இல்லையா. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஆசை உங்களுக்கு இருக்கும். நம்ம சக்திக்கு மீறி நம்ம பெருசாக ஆசைப்பட மாட்டோம். ஹியூமன் மைண்டே அப்படி தான் ஓகேங்களா. அதை என்பி பண்ணுவோம் தவிர ஆசைப்பட மாட்டோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுவே உங்களுக்கு நல்லா இருக்கும்ல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் அவுரான்னு நீங்கள் வெளியே தேர்தோட உங்களுக்குள்ளே தேடினாலே வந்துட்டு யூ அண்டர்ஸ்டாண்ட் இட். ஏன் இதை சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஏன் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரேன்னா, அண்டர்ஸ்டாண்ட் லைஃப் இஸ் டெத் இஸ் சர்டைன். என்னடா திருப்பி இப்படி சொல்கிறேன்னு ஆரம்பிக்காங்க. அதான் டெத் இஸ் சர்டைன், பட் யூ ஆர் அன்சர்டைன் வென் யூ ஆர் கோனா ரீச் இட். நாளைக்கு போகிறேன்னு தெரியாது. ஸோ தயவு செஞ்சு உங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலை வந்து மீட்டரை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிங்க. உங்களுக்கான இருக்க சின்ன சின்ன விஷயங்கள்
ஓகேங்களா இல்லையா? எடுத்த உடனே வந்துட்டு 500 இருக்கிறதுங்கிறது வேற, ஒரு ரூபாயாக சேர்த்து 500 வந்தாலும் ஒன்று தான். ஒரு 500 நோட்டுக்கு இருக்கிற அதே வேல்யூ தான், ஒரு ரூபாயாக சேர்த்து வந்து 500 நோட்டுக்கு வேல்யூ தான். ஸோ உங்கள் மீட்டருக்கு ஏற தான் போகுது. ஸோ ட்ரை டு சாட்டிஸ்ஃபை யுவர் செல்ஃப் வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். ஒருத்தவன் பைக் எடுத்துகிட்டு போகிறான்னா அவன் நோக்கி நான் பைக் எடுத்துகிட்டு போனோம். கோ பேக் டு த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எபிசோடு. இந்த எபிசோட முடிச்சுட்டு நான் திருப்பி ரீவிசிட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே இன்டர்லிங்க் தான். அதுலேருந்து நீங்கள் வந்து பாசிட்டிவிட்டி இது போங்க. சிட்டிங் வித் புத்தா 3மே இன்டர்லிங்க் தான். என்ன போது சிட்டிங் வித் புத்தா நான் எப்போ பண்ணாலும் pretty much ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி தான். நான் ஒரு டாபிக் பேசுகிறேன், இன்னொரு டாப்பிக்கோட கனெக்ட் ஆகிட்டு தான் இருக்க போகுது. ஸோ அதை போய் கேளுங்க. அங்கே உங்களுக்கு புரியும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியும். ஓகேங்களா? பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஸோ யூ ட்ரை டு கோ த்ரூ யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் பிஃபோர் கோயிங் த்ரூ அதர்ஸ் அண்ட் பிஃபோர் சாட்டிஸ்ஃபைங் அதர்ஸ். ஸோ அதையே செய்யாமல் வந்து நான் வாழ்க்கையில் வாழ்கிறது எதுவுமே நீங்கள் முடிவு பண்ணிட்டு டெத்தை வந்து சட்டையை நான் மாற்றிக்கிறது பிரயோஜனமே கிடையாது இல்லை. ஸோ உங்கள் ஃப்ரீ வில் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் யூ. ஓகேங்களா? அந்த ஃப்ரீ வில்லோட ஃபுல் எக்ஸ்டென்சிவாக நீங்கள் எப்போ அனுபவிக்க முடியும்னா when you are unsure when you are going to die அப்படிங்க தெரியும்போது அனுபவிக்க முடியும். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. நீங்கள் அந்த கேள்வி ஒரு நல்ல கேள்வி அவர் கேட்டது. நான் ஏன் நான் சொல்லலே புரிஞ்சிருக்கோம் எப்படி சூசைடுங்கிறது உங்களுக்கு ஃப்ரீ வில்ல வராதுங்கிறதுக்கான எல்லா எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துட்டேன். ஸோ நான் எந்தெந்த ஃபிலாசபரை பற்றி பேசியிருக்கேன் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் வந்து ஐ வில் ட்ரை டு ஆட் தோஸ் நேம்ஸ் அண்ட் புக் நேம்ஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன். லாஸ்ட் டைம் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் போகும்போது நிறையா வந்து சில சமயம் நிறையா படங்கள் ஃபிலாசபி பற்றிலாம் பேசிடுறீங்க, எங்களால் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நோட்ஸ் போட்டு இடையே அனுப்பிச்சிருந்தார். இதெல்லாம் பேசியிருந்தீங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்னென்ன பேசினேன்னு என்ன பிரச்சனை 50 நிமிஷம் பேசுறதுனால திருப்பி நான் ரீவிசிட் பண்ணி கேட்டு என்னென்ன பேசினேன்னு சொல்ல முடியல. ஸோ வாக்மங் பேஜில் வந்துட்டு இந்த போஸ்ட்டு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணுங்கள். ஏன்னா கேட்டவங்க இந்த விஷயம் பேசியிருக்கேன்னா யூ ஜஸ்ட் ஆட் இட் பிகாஸ் ஐ டோன்ட் ரீலிசன் மை பாட்காஸ்ட். நான் திருப்பி கேட்க மாட்டேன் நான் பேசுனது எப்போவுமே. ஸோ அதனால் தெரில. ஸோ அதனால் பார்த்து பண்ணிங்க. ஸோ இதுதாங்க உங்களுக்கான எசன்ஸ். ஸோ சிட்டிங் வித் புத்தா அப்படின்னு நான் பண்ணுற பாட்காஸ்ட் எல்லாத்துலேருந்து நீங்கள் டேக்அவே என்ன எடுத்துக்கணும்னா யூ சிட் வித் யுவர் செல்ஃப். சிட்டிங் வித் யுவர் செல்ஃப் இஸ் அ புத்திசம் என்னை பொறுத்த வரைக்கும். புத்தா அடையிற நிலைக்கான வழி தான். ஸோ சிட்டிங் வித் புத்தா இஸ் நத்திங் பட். ஏன்னா புத்தா வந்து ஒரு பாட்காஸ்ட்டில் பாசிட்டிவிட்டியாக இருப்பார் நான் பேசுகிற பாட்காஸ்ட்டில். ஒரு பாட்காஸ்ட்டில் வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பார் புத்தா. இன்னொரு பாட்காஸ்ட்டில் வந்துட்டு நான் இன்றைக்கி டெத்தாக இருக்கார். இன்னொரு பாட்காஸ்ட்டில் வந்துட்டு லைஃபாக இருப்பார். ஸோ ஏன் அப்படிலாம் அவர் மாறுறாருன்னா பிகாஸ் ஹீ இஸ் அஸ். நம்ம தான் அந்த புத்தா. ஸோ சிட்டிங் வித் புத்தாங்கிறது யூஆர் சிட்டிங் வித் யுவர் செல்ஃப். ஸோ ட்ரை டு சிட் வித் யுவர் செல்ஃப், காம் யுவர் நேச்சர். அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் வேணாம், இதுதான் என் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்கள். நான் சொன்ன ஃபிலாசபர்ஸை படிங்க. டைம் கிடைச்சா ஐ எம் நாட் ஸ்ட்ரெஸ்ஸிங் யூ பிகாஸ் எனக்கு தெரியும் இந்த ஃபிலாசபரை படிங்க அப்படின்னு நான் சொல்கிறது முட்டாத்தனமான விஷயம். ஏன்னா வந்து படிக்க முடியாது. அதுக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மொக்க மனநிலை வேணும். அது இன்ட்ரெஸ்ட் ஒருத்தர் கப் ஆஃப் டீ மாதிரி. இட்ஸ் மை கப் ஆஃப் டீ. என்னால் வேகான ஒரு எந்த விதமான பிக்டோரியல் கதையும் இல்லாமல் படிக்க முடியும். ஸோ அது மாதிரி அதனால் உங்களை ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ பட் இந்த ஃபிலாசபர்ஸை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அவங்கள ஒர்க்ஸை நீங்கள் படிச்சிங்கன்னா இட் மைட் ஹெல்ப் அலாட். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா பேசியிருக்கோன்னா இப்போ ஞாபகம் போய் சொல்லிடுறேன் நான். ஆல்பர்ட் கேம்ப்ஸு, சேரன் கிகர்காட், அப்புறமேட்டுக்கு இமானுவேல் கண்ட், அப்புறமேட்டுக்கு வேறு யாரை பற்றி பேசணும், வேறு யாரை பற்றியும் பேசலாம். இவங்க மூணு பேரை பற்றி மட்டும் தான் நம்ம பேசியிருக்கோம். ஸோ அது மாதிரி ஆல்பர்ட் கேமஸோட புக்ஸில் நீங்கள் படிக்க வேண்டிய முக்கியமான புக் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு த மித் ஆஃப் சிப்பசஸ் ஆர் த பிளேக். அது நீங்கள் படிக்கலாம் ஆல்பர்ட் கண்டோடதில். ஆல்பர்ட் கேமஸோடதில். நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, சோரன் கிகர்கார்டோட புக்கில் நீங்கள் எது படிக்கணும்னா இது த சிக்னஸ் அண்ட் டு டெத் அப்படிங்கிற புக்கு நீங்கள் படிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே ஒரு பிளேகோட சிச்சுவேஷனை பொறுத்து தான் இருக்குது. ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். இந்த கொரோனா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புக்கு. நான் கொரோனாவை பற்றி ஒரு பிளேகை பற்றி ஒரு தனியாக ஒரு பாட்காஸ்ட்டு போடுறேன். அது வந்துட்டு அது சிட்டிங் வித் புத்தாவில் கொண்டு வர முடியாது. ஏன்னா ஆல்ரெடி டெத்தை பற்றி பேசிட்டோம். நம்ம இதை பற்றி போடுவோம். நிறைய டாபிக்ஸ் இருக்குது, அதை பற்றி போடலாம். ஸோ பண்ணுங்கள். ஸோ கிளப் ஹவுஸ்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ டிஸ்கார்டில் வந்துட்டு நீங்கள் ஏன்னா இந்த விஜய் வரதராஜ் சும்மா இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணிட்டார் போல் ஓகே டிஸ்கார்டில் பண்ணுங்க சொல்லிட்டு. ஸோ நீங்களும் டிஸ்கார்டில் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னா டிஸ்கார்டில் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. கிளப் ஹவுஸ்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ கிளப் ஹவுஸில் வந்துட்டு ஆப் இருந்தால் we can meet and we discuss. நீங்கள் யாராவது வந்துட்டு ஃபோரமில் நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா ஐ ஸ்பெண்ட் சம் டைம். அதுவே எனக்கு இப்போ அடிக்டிவ் ஆகிட்டு இருக்கனால அதை விட்டு வெளியே வரலான்னு இருக்கேன் கொஞ்சம் நாளைக்கு. ஸோ எனக்கு அது ரொம்ப அடிக்டிவ் சென்ஸ் கொடுக்குறதுனால கிளப் ஹவுஸ் விட்டு வெளியே வரப்போம். ஸோ யூ கேன் கனெக்ட் மீ தேர் ஆல்சோ இஃப் யூ வாண்ட். வித் விஜய் ரகுநாதன் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ அதில் வந்து கிளப் ஹவுஸில் we can discuss if you want also. பர்சனலாக நீங்கள் ஒரு ஃபோரம் ஆரம்பித்து பண்ணிங்கன்னா கூட ஓகே வித் we can do it. பிகாஸ் ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ இருக்காங்க. ஸோ தே கேன் டேக் இட் ஆஃப் இஃப் தே வாண்ட் இட் ஆல்சோ. ஸோ அது ஒரு விஷயம். ஸோ இதுதான். ஸோ பார்த்துருங்க மக்களே, நிறைய மாதிரி தான். ஸோ திஸ் இஸ் த லைஃப். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறதுக்கு வந்துட்டு டெத்துங்கிற அன்சர்டைன் ஃபேக்டர் வந்து எப்போவுமே வந்துட்டு துச்சமாக நினைக்காதீங்க. அதே சமயத்தில் அதை நினச்சிக்கிட்டும் இருக்காங்க எப்போவுமே.
அது பாட்டு இருந்துட்டு போட்டோம் ஒரு வாரத்தில், எப்போ என்ன நடக்கலாம்ல. ஓகே, ஆன் திஸ் நோட் ஐ எம் சைனிங் ஆஃப். ஸோ நெக்ஸ்ட்டு பாட்காஸ்ட் பண்ணுவோம். ஸோ பாட்காஸ்ட் எதனா டாபிக் இருக்குன்னா எனக்கு தெரியாது, சாரி. நான் ஏன்னா வந்து டோன்ட் எக்ஸ்பெக்ட் நான் அடுத்த பாட்காஸ்ட்டே வந்து டைம் ட்ராவல் பற்றி பண்ண போகிறேன்னு நினச்சிடாங்க. ஏன்னா அதோட கண்டினியூவேஷன் வந்துட்டு அடுத்த 2 பாட்காஸ்ட் தள்ளி கூட வரலாம், ஏன்னா எனக்கு மைண்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால இட் கேன் பி லைக் தட். ஸோ பார்க்கலாம். ஐ see you all again in the next podcast. Ta-da.